சென்னை பிப்ரவரி 22, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். முலாம் பூசி இந்தியை திணிக்க முயற்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அப்புறம் பிரதம மந்திரி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, மொழியின் அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்துவதா பிரதமர் நரேந்திர மோடி. மொழியின் அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்துவதா அப்படி அவர். அப்புறம் மொழி பிரச்சனையில் கடும் மோதல், சமூக வலைதளங்களிலும் வைரல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மீண்டும் கடும் மோதல் ஏற்பட்டிருப்பதை அடுத்து சென்னை கோடம்பாக்கத்தில் திமுக சார்பில் தமிழ் வாழ்க என்றும் இந்தி எழுத்துக்களை அழித்து சுவரட்டி ஒட்டியிருந்த காட்சி. இங்கே பாருங்க. பார்க்கும்போது, இந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏங்க முலாம் பூசி இது முலாம் பூசி இந்தியை திணி, ஏன் முலாம் பூசுறதுக்கு இதில் தங்கமா வெள்ளியா? இல்லை சொல்கிறேன் கேளுங்க, தங்கமா வெள்ளியா? ஏதோ இந்த தங்கத்தில் தான் ஏதாவது சம்மந்த இது எல்லாம் கலப்பாங்க. ஐம்பொன்னில் ஏதோ முலாம் பூசி ஈசி அது விற்று அதை காசுங்க. ஒரு கிராம் அவ்வளோ ஹமச், ஒரு பவுன் 64,000 என்னமோ ஒரு பவுனு. இந்த தமிழில் ஒரு எத்தனை எழுத்து இருக்குது? 242 எழுத்து ஏதோ ஒன்று இருக்குது. அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் விற்க முடியுமா பாருங்கள். தம்பி, இந்த அரிச்சுவடின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் தானா வேணா ஊனா உக்கண்ணா அக்கண்ணா பக்கண்ணா நக்கண்ணா சப்பண்ணாலாம் இருக்குது. ஒரு ஏதாவது குத்திட்டு வாங்கிக்கியா. காயலாங்குடியில் கூட வாங்க மாட்டான். அதுன்னு அவ்வளோ புக்ஸ் வச்சுன்னு இருக்குது. அதெல்லாம் காயலாங்கடையில் தான் வாங்கி வந்தேன். 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குவேன். அதுக்கு மேலே வாங்க மாட்டேன் இந்த புஸ்தகங்கள். அப்புறம் இந்த மொழி புஸ்தகங்கள், ஏகப்பட்ட மொழி புஸ்தகங்கள் இருக்குது என்கிட்ட. நான் வாட்ஸ்அப், ஓ மை காட், ஐயோப்பா, இவர் யார் என்றங்க இவர்? இவ்வளோ ஒரு அரசியல் தலைவர், ஒரு தந்திரம், ஒரு நரித்தந்திரம், அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு தந்திரவாதி, மந்திரவாதியின் மகன் வேற. 67 இருந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஒரு ஆனா ஊனா கூட தெரியலைங்க. இவரெல்லாம் எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? கரெக்டு, இந்த மக்களே மடப்பசங்க தானே, படிக்காத பசங்க. கும்முடி பூண்டியை தாங்கன்னா செருப்பாலே அடித்து தோட்டி விட்ருவானுங்க. இவங்களுக்கு விட்டால் வேறு என்ன தெரியும்? மொழி என்பது முதல்ல என்ன? இல்லை, நான் கேட்குறேன், மொழினா என்ன? அது எதற்கு உதவும்? அதனால் என்ன பயன்? பேசுகிறேன், கேளு, கேட்டால் கேளு, எல்லாம் இந்த நாட்டை விட்டு ஓடு. கெட் அவுட் ஸ்டாலின். அதான் அதெல்லாம் இவங்க இருக்க போகிறது இல்லை. இது கிளைமேக்ஸுப்பா, இது அழிவு இணை. இந்த மாதிரி ஒரு மொழியை வச்சு ஏற்கனவே அந்த காலத்துலேயே இந்த காமராஜர், அண்ணா, பெரியார் அப்போவே ஏப்பா இந்தி யார்ப்பா பேசுகிறோம்? முதல்ல நான் கேட்குறேன், இந்தி எங்கேருந்து வந்தது? அந்த இந்தியை பேசுபவர்கள் யார்? இங்கே மொத்தம் 38 ஸ்டேட்ஸோ என்னமோ இருக்குது இந்தியாவில் யார் இந்தி பேசுகிறார்கள்? இந்தி பேசுகிற ஸ்டேட் எது? ஆக்சுவலாக அந்த இந்தி யாருக்கு சொந்தம்? அவங்க இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்தி பேசுவார்கள். இந்த மொகலாயர்ஸ் இருக்காங்க, இல்லை முகலாயர்ஸ் மேன் தான், இந்த அவுரங்கசீப்பு, ஷாஜகான், கீஜகான், அவன் இவன் லொட்டு லொசுகு அவன் வந்தான். இந்த கஜினி முகமதுலாம் வந்தானே, எங்கேருந்து? துருக்கி தானே? ஆமாம், கஜினி முகமது 17 தடவை படகடலாம் எடுத்தானே, சொரி ஷரங்கு அந்த அவன் டார்கெட்டே அந்த மீனாட்சி அம்மா கோயில் வச்சு அது அடியில் இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறது தான் அவன் அந்த கஜினி முகமதுடைய பிளான். அவன் ஒரு திருடன். அவன் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அது உள்ளே பூந்து அடித்து நொறுக்கி, அது இந்த பத்மநாபா கோயில் சூரிய ஆனானுங்க. இது மாதிரி நிறைய அந்த மௌரிய பேரரசா ஏதோ ஒரு இழவு. அவங்க எல்லாருமே கொள்ளையடிப்பவர்கள்.
ஆமாம், கோயில்களை தான் அவங்க வந்து குறி வைப்பான். கோயிலில் தான் அந்த திருட்டு பசங்க கொண்டு போய் ஆமாம் செங்கல் கிங்கல் மயிர்கள் பாறாங்கல்லுன்னு அடிமைகளை வைத்து வேலையை வாங்கி அவர்களை கொன்று ஒரு 40 அடி 50 அடி ஆழத்தில் தங்கம் வைரம் வைடியூரியம் எல்லாத்தையும் வச்சுருப்பான். இன்றைக்கி கூட நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலும் அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிற எல்லா சேர்ச்சி கீழ்ச்சி மசூதி எல்லாம் அடித்து ஒடிச்சு தர மட்டமாக ஆகினா 50 அடி 60 அடி 100 அடி 200 அடியில் அப்படியே சும்மா வைரமும் தங்கமும் அப்படியே அள்ளி அள்ளி எடுக்கலாம். அப்படி தான் அந்த உலகம் அழியும் போது இதெல்லாம் அழிஞ்சு கிழிஞ்சு அப்படி இப்படி மண்ணில் வந்து நீ வெள்ளி எடுத்த இரும்பு எடுத்த தங்கம் எடுத்த வைரம் எடுத்த கனிமங்கள் எப்படி வந்தது? இப்படித்தான் வந்தது. எப்படியா வந்தது மண்ணில் தங்கம்? எப்படியா வந்தது வைரம்? எப்படியா இப்படி தான்? ஆமாம், 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் இந்த கோயில் மயிறு ஈறு எல்லாம் அப்படியே மக்கி மண்ணாக போய் பூகம்பத்தில் நிலநடுக்கத்தில் மண்ணோடு மண்ணாக பூமிக்கு அடியில் போய் அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன், அதுக்கப்புறம் சில மக்கள்கள் தோன்றி அதுக்கப்புறம் வெட்டலாம் தங்கம் மயிர் மண்ணாங்கட்டி. இப்போ தான் எல்லாத்தையும் வெட்டிட்டீங்களே, உண்மை இல்லையே. இப்போ தான் எடுத்துட்டிங்களா மரம் செடி கீட்டி கனிமம் தனிமம் கிணிமம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டான். அழுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் உலகம் அழிய போகுதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லாதனால ஒன்றுமே இங்கே இல்லாதனால அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக சத்து இல்லை. இனி பயிர் போட முடியுமா? 5 வருஷத்துக்கு மேலே ஒரு மண்ணில் எதுவுமே விளையாது. அந்த சத்து ஆனது போயிடும். அப்புறம் என்ன மயிரை பிடிங்கி அங்கே உழுது அங்கே நீரை பாசி டேய் சாவ போகிறீங்க, அது உறுதியாச்சு. அதுக்கு முன்னால் சிலது நான் சொல்கிறேன், கேட்டுக்கிட்டு சாவுங்க. உங்கள் சாவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது, ரைட்டா? பார், யாதும் ஊரே யாவரும் கேடு, திரை கடலோடி திரவியம் தேடு, நதிக்கரை நாகரிகம். எவனுக்காவது இதுக்கு அர்த்தம் தெரியுமாடா? டேய் உங்களை தாண்டா கேட்குறேன், எவனுக்காவது இதுக்கு அர்த்தம் தெரியுமா? சரி, அது விட்ரு. ஒரு 38 ஸ்டேட்டில் ஒரு 2 ஸ்டேட்டில் தான் ஹிந்தி பேசுகிறானோ. ஒன்று அந்த உத்தரப்பிரதேஷ், அப்புறம் அந்த மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிராவில் அவனும் ஹிந்தி பேச மாட்டான். அவன் மராட்டியும் பேசுவான். புரியுதா? மராட்டியம் வீர சிவாஜி இருந்தானே அவங்க வந்து மராட்டிய பாஷை, பாம்பே அவங்க பேசுவது என்ன? மராட்டியம், ஹிந்தி அல்ல. டெல்லியில் ரொம்ப பேர் ஹிந்தி பேசுவோம். ஆனால் அதுங்க டெல்லியில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அந்த ஹிந்தி சொந்தம் கிடையாது. அதெல்லாம் எங்கெங்கேருந்தோ வந்தவன் ஹிந்தி பேசுவான். அவ்வளோதான். உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் ஹிந்தி பேசுகிறான். ஹிந்தி அவனுக்கு சொந்தமா? சொல்லு. தமிழ் மயிறு அசிங்கமாக வருது. தமிழ்நாட்டை விட்டு கும்புடி பூண்டியை விட்டுட்டு அந்தாண்ட பொண்ணை தமிழ் பேசினா நாக்கறுத்து விட்டுருவான். போய் நார்த் இந்தியாவில் போய் நீ ஹிந்தி தமிழ் பேசி பார்க்கலாம். நார்த் இந்தியா சுற்றுருவான். ஆனால் படிக்காத பசங்க, அறிவு இல்லாதவன், ஊர்லெல்லாம் தயவு ஆச்சரியம் இல்லாமல் எல்லாரையும் வெட்டி போடுவான், கொல்லுவான். அதெல்லாம் ராஜஸ்தான்லேருந்து வந்து ட்ரெயினெல்லாம் கொள்ளாடுகிறானே. சொல்லு. ராஜஸ்தானில் இருக்கிறவன் இந்தியாயா பேசுகிறான், அவன் ராஜஸ்தானி பேசுவான். ஒடிசி, ஒரிசாவில் ஒடிசி பேசுவான். மலையாளி இப்படி எல்லாமே. இது பார், 2 பேரை யாரோ அதான் அந்த மத்திய பிரதேஷா அப்புறம் உத்தரப்பிரதேஷா அங்கே தான் ஏதோ ஹிந்தி பேசுகிறானுவோம். மற்றபடி அவன் தாய்மொழியை பேசின்னு இருக்கிறான். ஹிந்தி 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 சந்தி சிரிக்குதுடா. உங்கள் ஆட்சியும் உங்கள் அரசாங்கமும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் சந்தி சிரிக்குது. 3 வயசு பாப்பாவை கெடுக்கிற நாய்கள், 3 வயசு பாப்பாவை கூட்டு பாலியம் போலீஸ்கார வேலை பண்ணுறான், அதிகாரி வேலை பண்ணுறான், கோயில் பூசாரியை கருவறையிலேயே பெண்களை கூட்டிட்டு போய் வேலை செய்யலாம். நீ எல்லாம் போய் பண்பாடு பற்றி பேசுகிற, மொழி பற்றி பேசுகிற. ஒரு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன படிச்சிருக்க? மொழிக்கும் உனக்கு என்னையா சம்பந்தம்? முதல்ல நீ யார்? உன் மொழி என்ன? உன் சொந்த மொழி என்ன? உங்கோல் தானே. உங்கோல்லேருந்து ஓடியாந்தவங்க தான் தெலுங்குக்காரங்க தானே நீ. பேர் இந்த மக்கள் என்ற மடையர்கள் இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சாவ போகிறானுங்க. இவங்க சத்ததுக்கு அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் உன் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் நடுத்தெரு நாராயணாவாக அலைய போகிறீங்க. மிஸ்டர் ஸ்டாலின், கெட் அவுட் மிஸ்டர் ஸ்டாலின். இந்த நாடு உண்மையே உங்களுக்கு ஒரு 10 பைசா கூட இந்த நாடு உங்களை மதிக்காது. அசிங்கப்பட்டுட்டீங்க நீங்கள். பார்க்கல அச்சு மானம் மரியாதை சூடு சொரணம் இருக்கிறவனாலாம் தூக்கு போட்டுட்டு செத்துடுவான். என்னாலாம் முடியாது. நான்லாம் ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். இந்த மாதிரி கேவலம் கழுவி ஊற்றுறானுங்க. சரி கேட்டு தெரிஞ்சுக்க.
உன் குடும்பத்தில் யாருக்குமே படிப்பு அறிவு நீதி நேர்மை உண்மை தெரியாது. திராவிடர்லாம் யார்? திருட்டு பயல்கள் தானே, திருட்டு குரூப் தானே. திருடி ஆட்டையை போட்டு ஏழையை இரிச்சி அந்த படிக்காத பரதேசிங்களுக்கு பிரியாணியும் கோட்டரையும் குடித்து கொத்தடிமையாக்கி வாடுற எச்சைகள் தானே நீங்கள். உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ. யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னா என்ன? இந்த காலம் இல்லை, 15 20 30 1000 2000 ஆனால் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மக்கள் வாழ்ந்திருக்கான். யாதும் ஊரே யாவரும் கேளு. 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 2,00,000 ஆண்டுகளுக்கு சயின்ஸு சொல்லுது 4.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு. ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனிதன் தோன்றிவிட்டான்னு டார்வின் கூற்றுக்கள் சொல்லுகின்றன. டார்வினுடைய பரிமாண வளர்ச்சியில் மனிதன் ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றியிருக்க முடியும் சொல்லிட்டு டார்வின் சொல்கிறான். டார்வின் நாம் எந்த பாஷையாக பேசணும்? இதை சொல்லு. பரிணாம வளர்ச்சி, மனிதன் குரங்கில் இருந்து பிறந்தான் என்று சொன்னானே டார்வின், அவன் எந்த மொழியை பேசினான்? மடையர்களே, பைத்தியக்கார லூசு, அசிங்கமாக வருது வாயில். சரி, யாதும் ஊரே யாவரும் கேளர் என்னதான் சொன்னான். அவர் என்னமோ பூஞ்சு சொல்லுவான். அதை புக்கில் கலக்க போய் பார்த்து எடுத்துக்க, போய் கூகுளில் போய் தேடி எடுத்துக்க. சரியா? என்னமோ பூங்குன்றனாரா ஏதோ ஒரு மயிர் குன்றனார். அவர் ஏதோ தமிழில் தான் முதல்ல யாதும் ஊரே யாவரும் கேளர் சொன்னாங்களா? உண்மைதான். ஆமாம், தமிழ் மிக 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 பழைய ஒரு மொழி. இங்கே இருந்தவன் இங்கே யாரோ ஒரு தமிழ்ச்சி ஒருத்தி எப்பயோ ஏதோ ஒரு காலத்தில் ஒரு 2000 வருஷமாக ஏதோ ஒரு வருஷமாக எப்பயோ இங்கே இந்த மதுரை பக்கத்தில் எங்கேயோ ஒரு தமிழ்ச்சி அங்கே போய் கொரியாவில் போய் அவனும் ஒரு மன்னனை கல்யாணம் பண்ணி அவங்ககிட்ட புள்ள பற்றி அங்கே ராணியாக இருந்திருக்கா. அந்த ஊரில் கூட அம்மா அப்பா அந்த புள்ளையை பெற்றப்போ சாகும்பொழுது என் பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டும்னு சொல்லிட்டு சொன்னாலும், அதே மாதிரி இப்போ கொரியாவில் அம்மா அப்பன் தான், அம்மாவையும் அப்பாவையும் அம்மா அப்பன் தான் கூப்பிடலாம். தமிழ் மொழி தான். ஆனால் அங்கே கொரியனுக்கு அவனுக்கு வேறு பாஷை இருக்குது. மாதிரிதாயோ இந்த யாரும் விருமாண்டின்னு ஒருத்தர் அது இப்போ கூட அங்கே இருக்கிறான் போல இருக்குது. எங்கே இந்த மதுரை பக்கத்துலேயே எங்கேயோ ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவன். ஆப்பிரிக்கனுக்கு எப்படி விருமாண்டின் பேர் வந்தது? அந்த மாதிரி கருமம் பிடிச்சி இழவு பிடிச்சவனுங்களை, தரித்திரம் பிடிச்சவனுங்களை, நாட்டை நாசம் பண்ணுறீங்களா? சாட்சி இயற்கை தாங்காதுடா. இயற்கை உங்களை கண்டிப்பாக அழிக்கும். சரி, அதுக்கு கேட்டுக்கோ. திரைக்கடலோடி திரவியம் தேடு அப்படின்னா என்ன? சொல்லுடா, திரைக்கடலோடி திரவியம் தேடுன்னா என்ன? அந்த காலம் ஒரு வருஷம் இல்லைடா, 100 வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால், 1,00,000 வருஷத்துக்கு முன்னாலேயே நாடோடியா காடு ஓடியா காட்டுக்குள்ளே வேட்டையாடின்னு நாடோடியா சுற்றிக்கிட்டு இருந்தவன் அவன் திரைக்கடலோடி திரவியம் தேடு. என்ன வியாபாரம் பண்ணடா? இங்கேருந்து எங்கே போ, இந்த உலகத்தின் இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு போ, அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு வா, இந்த மூலையில் எவளையாவது ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கோ. நிறைய சினிமா படங்கள் கூட இருக்குதுடா. ஆமாம், அங்கே எவ்வளோ ஒரு கிலோ புக்கு அடிச்சிக்கோ, இங்கே எவனோ ஒருத்தர் நக்கின்னு இருப்பான். அவங்களுக்கு எல்லாரும் அப்புறம் காதலை கொண்டு விடானுங்க, கல்யாணத்தில் கொண்டு போவாங்க, அப்புறம் டைவர்ஸில் போவோம், அப்புறம் மயிரை போடுங்க, அப்புறம் பிச்சை எடுப்பாங்க. காலம். ஆமாம், இந்த உலகத்தின் இந்த முனையில் இருந்து ஒருவன் உலகத்தின் அந்த முனையில் இருந்த ஒருத்திய காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான். இந்த காலம் இல்லை, எல்லாம் எல்லாம் லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. இங்கே அங்கே போயிருக்கான், அங்கேருந்து இங்கே வந்திருக்கான், கப்பலில் போயிருக்கான், கழுதில் போயிருக்கான், குதிரையில் போயிருக்கான், யானையில் போயிருக்கான், ஒட்டகத்தில் போயிருக்கான். இதுதான் அவனுடைய வாகனம். இதுதான்டா அவனுடைய வாகனம். காசிக்கு போகணுன்னா முன்னெல்லாம் 4 மாதம் ஆகும். இப்போ வெறும் 4 மணி நேரம் போதும். நாகரிகம் வளர்ந்து எங்கேயோ போயிட்டான். இப்போ போய் மொழியை பற்றி பேசின்னு இருக்கான். மொகர கட்டை மூஞ்சி மொகரையும் பற்றி அவன் குடும்பத்தில் யாராவது அழகாக இருக்காங்களா? இயற்கை பேர் அதை கூட கொடுக்கல. உங்கள் குடும்பத்தில் எவனாவது ஒரே ஒரு அழகாக இருக்காங்களா? முக லட்சணம்னு சொல்லுவாங்களே, என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ ஏதோ ஒரு முக லட்சணமா என்னமோ ஒரு அழகு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அது மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளு, திரைக்கடலோடி திரவியம் தேடு. அப்புறம் நதிக்கரை நாகரிகம். இப்படி தாண்டா அந்த உலகம். நதிக்கரைகள். ஏன் நதிக்கரை? நதியில் தண்ணி வரும். அப்போ அந்த நதி ஓரம் வயல், அதில் பயிர் செய்வது,
அப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு பயிரையும் பார்த்துக்கிட்டு வீடையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை அப்படியே ஓட்டுவது. இப்படி தான் நதிக்கரை நாகரிகம் வந்தது. எப்படி யாதும் ஊரே யாவரும் சரி மொழியில் நாங்கள் மயிறு அப்படி எப்படி ஏதுரா மொழி 2000 வருஷத்துக்கு முன்னால் ஏதுரா மயிர் மொழி எல்லாம் ஊமை பாசை மயிர் பாசை கையில் அசிச்சுன்னு காலில் அசிச்சுன்னு வேறு கருமம் முடித்தவனுங்களை ஏதும் இல்லை. ஆனால் நட்பு இருந்தது. யாதும் என்னது யாதும் ஊரே யாவரும் கேள்வி. ஏதோ தெரிஞ்ச பாஷை தமிழ் பாஷையோ மயிர் பாஷையோ ஏதோ ஒன்று எழுவு அதை பேசிக்கின்னு ஈசிக்கின்னு போயின்னு வந்தான். இன்றைக்கே தமிழ் நிறைய பேருக்கு புரியாது. இந்த திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது ஏதாவது எவனாவது அர்த்தம் சொல்லுவீங்களாடா? ஏன்னா ஒரு 10 திருக்குறள் கூட ஒழுங்காக தெரியாது. திருவள்ளுவரை பற்றி பேசிட்டுக்கிறான். திருட்டு கம்மநாட்டி திருடுறது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கூட்டு ராத்திரியாக ஓடி போகிற நாயெல்லாம் இதெல்லாம் பேசாதீங்க. மொழியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? மொழிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? படிக்க தெரியாதவர்களே. மொழி இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது. என்னவோ ஒரு ஆக்ஷன், ஒரு சைனிங். ஊமை என்னடா மொழி பேசுகிறான்? அவன் தான்டா இன்றைக்கி இங்கே நிறையா இருக்கான். ஏகப்பட்ட ஊமைகளை கூட்டு வரச்சுமா? அவன் என்ன மொழி பேசுகிறான்? குழந்தை என்ன மொழி பேசுகிறது? மொழி பிரிவினை உருவாக்கும். இதுதான் அவங்க வாழ்க்கை. 1967 இதையே தொழிலை பண்ணிட்டுக்கிறான். இந்த திருட்டு எச்ச பிரியாணியும் கோட்டனையும் வாங்கி தின்ற நாய் அதாண்டா இயற்கை பிள்ளைங்களை நடு ரோட்டில் சாவடிக்குது. பைத்தியக்கார அல்லக்கை தொண்டர்களே, சாவ போறீங்களா? நீங்கள் துடிச்சு சாவிங்க. கொஞ்சம் நஞ்சமாடா அந்த நாட்டை நாசம் பண்ணின்னு இருக்கிறீங்க. வயிறு எரியுது. என்னுடைய வயிறு எரிச்சலும் என்னுடைய சாபமும் குயிக்கா நான் ஒரு 2-3 மாதம் பொறுத்து தான் இந்த உலகம் அழியணும்னு நினச்சேன். வேண்டாம், இப்போவே இந்த நிமிஷமே இந்த திமுக கட்சிக்காரன் அதிமுக காரன் அத்தனை பேர் கூட்டமாக கும்பலாக அப்படியே சாம்பல்னு சொல்லலாம் போகிறேன். அப்படியே அந்த சூரியன் கீரியனும் எரிஞ்சு இவங்க மேலே விழுந்து அப்படி எல்லாம் மொத்தமாக எரியணும். ராஸ்கல்ஸ் கோவம், ஜான் பாஸ்கோ கோவம். கண்ணகி மயிறு கண்ணகி அவன் மதுரையை எரிச்சானா ஜான் பாஸ்கோ இந்த உலகத்தையே எரிச்சிடுவேன். மயிறு கண்ணகி வாயில் வருது சொல்கிறார். பிரிவினையாக உருவாக்குறீங்க. மனிதருக்குள் பிரிவினை எங்கேருந்துடா வந்துடு? அப்படியே என்ன மயிறுடா சொன்னீங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு? எதுக்குடா சொன்னீங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு? எதுக்குடா சொன்னீங்க திரைக்கடலோடி திரவியம் தேடு? எதுக்குடா சொன்னீங்க திரைக்கடல்? ஏடா யுவான்ஸ் இவனுங்க வந்தார், இவனுங்க வந்தார், இன்னொரு வந்துச்சு, இடி வந்துச்சு, நாங்கள் இங்கே போனோம். நாங்களாம் 1000 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் எகிப்தில் குடியேறிட்டோம். பரதேசி 500 ஆண்டுகள் தாண்டா ஆகுது அமெரிக்கா தோன்றி. அவன் கூட இந்த மாதிரி மொழிக்கு அடிச்சிக்கல. உலகத்தின் நம்பர் 1 இருக்கான். வெறும் 500 வருஷங்களும் என்னமோ தான் ஆயிருக்குது. அவங்க அந்த கொலம்பஸ் எவனோ வந்தான். அமெரிக்கா இன்னைக்கு நம்பர் 1 ஆகுது. இவன் முன்னால் மூஞ்சி மகரக்கட்டை நக்கின்னுக்குதாடா. சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை காலகாத்தால். புள்ளெல்லாம் இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு ஒயின் ஷாப்பில் போய் குச்சின்னுக்குது. ஒயின் ஷாப்பில் குச்சின்னுக்குறான்டா. 6 மணிக்கு ஒயின் ஷாப்பில் சரக்கு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து வச்சிருக்கிறவன் தான்டா அவங்க தலைவன். பைத்தியக்கார நாய்களே, பைத்தியக்கார முட்டா பசங்களை. உங்களுக்கு எந்த காலம் இல்லைடா, எந்த காலத்துலையும் உங்களுக்கு சோறு பண்ணி கொடுக்கக்கூடாது. நீ இப்படி மூத்தத்தை வாங்கி மூத்திரம் அந்த பிரியாணி எல்லாம் அது கொடுத்து உன்னை அடிமையாக அடிச்சு நீ படிக்கக்கூடாது. உனக்கு அறிவு வரக்கூடாது. நீ எந்த காலத்துலேயும் எழுத்து கேள்வி கேட்கக்கூடாது. நீ அப்படியே நாசமாக போகணுன்னு உனக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து உன் மொண்டாட்டி அவன் குழந்தைங்களை அவன் பேர குழந்தைங்களை எல்லாத்தையும் அடிமையாக்கி வச்சுருக்கான் பார். அவன் இன்னமும் உங்களை போட்டு மிதிக்கணும்டா. அப்போ கூட உங்களுக்கு அறிவு வராதா? தமிழ் நாய்களே, சொறி நாய்களே, பைத்தியக்காரர் ராஸ்கல்ஸ். சரி விட. யாதும் ஊரே யாவரும் கேளு திரைக்கடலோடி திரவியம் தேடு நதிக்கரை நாகரிகம். இப்படி வந்தது நான் நாகரிகம். இவன் எல்லாம் கலந்து ஒன்றா எங்கெங்கேயோ போய் எப்படியோ இருந்து எப்படியோ சாப்பிட்டு வேட்டையாடி நாடோடியா காடு மலை கீழே குருவி கூடு வீடுன்னு பறந்து எங்கெங்கேயோ போய் எப்படி வந்து இன்னைக்கு எல்ஐசி மயிறு, இன்னைக்கு பெரிய நாகரிகம், இன்னைக்கு AI, அப்புறம் சாட்டு GPT, அப்புறம் டீப் சீக்குன்னு மயிரை பிடிங்கி இன்னைக்கு இப்படி வளர்ந்து வந்து நிற்கிறான். இப்போ போய் மொழியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான் மயிறு. டே
சும்மா அப்படி செல்ஃபோனில் என்ன 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 சப்பிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு தமிழில் எழுதி டிரான்ஸ்லேட்டு சைனீஸ் அப்படின்னாங்க, சைனீஸ்ன்னு போட்டுட்டு அப்படி காட்டினா சைனீஸ்காரனுக்கு புரியும். மயிர் பிடிங்கிங்க விட்றே. இப்படி தான் மொழிகள் மழை மொழி. உலகத்தோடைய எல்லா குழந்தைகளும், உலகத்தில் எல்லா குழந்தைகளும் 800 கோடி பேர் இருக்கிறான்றான். 800 கோடி பேர் வேலை பார்க்காமையா இருக்கிறான், புள்ள பார்க்காமையா இருக்கிறான். அதெல்லாம் எடுத்த உடனே ஹிந்தியிலையா பேசுது? எல்லாம் அவன் தாய்மொழியிலையா பேசுது? அதை படம் இருங்களா. அப்புறம் சரி, அதுதான் புரியுதா? யார் மூச்சு வாங்குது எனக்கு. சனியம் பிடிச்ச தரித்திரம் பிடிச்சவங்க காலையில் ஏஞ்சி உடனே இந்த அழுவு பிடிச்சி இந்த நாட்டில் பிறந்ததுக்காக வேலைப்பாட வேண்டியது, அழுவ வேண்டியது. எதுக்குடா இந்த மாதிரி ஒரு கருமம் பிடிச்ச நாடு, இந்த மாதிரி ஒரு நாட்டில் என்ன மைத்துக்கு என் அப்பனை ஆத்தாளுங்க 10 ஆளுங்கன்னு அவங்கள தான் திட்ட வேண்டியது. இந்த கருமம் பிடிச்ச அழுவு பிடிச்சவனுங்களை ஒன்றும் செய்ய முடியல. இயற்கையும் இவங்களை அப்படியே விட்டு வச்சுக்குது. டிசம்பர்லேயே மொத்தமாக இவங்க அழிச்சுடுன்னு பார்த்தேன். மொத்தமாக கூண்டோட டிசம்பர் சென்னை இருந்து அப்படியே அடி நறுக்கி இறுக்கி வெள்ளம் கிள்ளம் வீடு பில்டிங் பிரிட்ஜ் எல்லாம் இடிஞ்சு உழுந்து தரமட்டமாக ஆகிடும் கனவு கண்டேன். நடக்கலை. சரி, பிப்ரவரியிலையாவது நடுக்குதா பார்க்குறேன். இல்லை மார்ச்லேயே நடுக்கும், இல்லை ஏப்ரலில் நடுக்கும். எப்படி இது நடக்கும்? அதுக்கு முன்னால் அடிச்சின்னு சாவது, லாரியில் விழுந்து சாவது விட்டுருங்கடா. லாரியில் செத்துடுவீங்க, லாரி அடியில் செத்துடுவீங்கடா. டேய் கட்சிக்காரன் நாதாரிகளா, எச்ச பசங்கள, உங்களை தான்டா சொல்கிறேன். இயற்கையின் பிள்ளைடா, இயற்கையின் பிள்ளை. வெறி பிடிச்சிச்சு எனக்கு இப்போது. சொல்லிட்டேன், இனிமேல் இந்த பிரிவினை செய்யாத, பிளவுகளை உண்டு பண்ணாத. நீ பிளவுகளை உண்டு பண்ணுற, நாளைக்கு பூமி பிளந்துடும். நிலநடுக்கம் என்ற பெயரில் பூமி பிளந்து விடும். அப்புறம் நீ அது உள்ள போய் நக்கின்னு போடுவேன். மேலே பார்த்தா சொர்க்கமும் இல்லை, கீழே பார்த்தா நரகமும் இல்லைடா. மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி, அவ்வளோதான். பூமி பிறந்ததுன்னா நீ உள்ளே போடுவேன், செத்துடுவேன், நாசமாக போடுவேன். அறிவட்டம் முட்டா படிக்காத எச்சன் நாதாரிங்களே கேளு. உலக மக்களின் நடந்த யாதும் ஊரே யாவரும் கேளு. சிறை கடலோடி திரவியம் தேடு, நதிக்கரை நாகரிகம். உலகத்தில் யாரும் நண்பன் தாண்டா. ஆமாம், கழுது மேலே போ, குதிரை மேலே போ, யானை மேலே போ, ஒட்டகம் மேலே போ. ஏன் சிங்கம் இருக்குது அந்த ஒருத்தர் இப்படி கக்கூஸ் பாரு மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஒரு இடத்துல. அதுக்கு அதுவும் ஜாமீன் கொண்டுருக்கானுங்க. ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது சிங்கத்து மேலே உக்காந்து போ, இல்லை புலி பாலை பிடிச்சி நக்கு போடா. இங்கே வந்து உலகத்தின் கடைசி அட்லாண்டா போறியா, அலாஸ்கா போறியா, போ. அங்கே லவ் பண்ண போறியா, போய் லவ் பண்ணு. அங்கே ஒருத்திய கல்யாணம் கட்டிக்கிட்டு புடைய பார்க்க போறியா, போய் பெற்றுக்கோ. யாதும் போறியா யாவரும் கேளு. அப்புறம் என்ன, திரை கடலோடி திரவியம் செய், பொழப்பு சோறு வியாபாரம் தாண்டா வாழ்க்கை. காலமாக 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு வியாபாரத்தை மனதில் கொண்டு தான் ஒவ்வொருத்தவனும் பாய்மர கப்பல், கடலோடிகள், அது கடல் மூலியமாக, நதி மூலியமாக இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கும், அந்த கோடியிலிருந்து இந்த கோடிக்கும் வாழ்வாதாரம் பண்டமாட்டுண்டா. இது நீ வச்சுக்கோ, இந்தா எனக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடு. இந்தா இது யானை தந்தத்தை நீ வச்சுக்கோ, கொஞ்சம் சாப்பாடு கொடு. இந்த புலிவாலை நீ வச்சுக்கோ, கொஞ்சம் சாப்பாடு கொடு. இந்த நரிப்பல்லை நீ வச்சுக்கோ, கொஞ்சம் சாப்பாடு கொடு. இப்படி பண்டமாற்று மிளகு, மயில், மண்ணாங்கட்டி, வாசனை திரவியங்கள், பொருட்கள், இப்படி வியாபார நோக்குடன் யாதும் ஊரே யாவரும் கேளிலிருந்து உலகம் முழுக்க எல்லோரும் பரவி கிடந்தார்கள். அதில் பிளவினையை கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் நாதாரிகளே. அப்புறம்னா திரை கடலோடி திரவியம் தேடு, வியாபாரம். காதல் மயில் இல்லை, வியாபாரம். சாப்பிடணும், வாழ்வாதாரம், வியாபாரம். திரை கடலோடி திரவியம் தேடு. அங்கே எங்கே இருக்கடா மொழி? அந்த இடத்துல எங்கே இருக்குதுடா ஹிந்தி? மூஞ்சி மகர கட்டையும் பாரு. அதுக்கப்புறம் நதிக்கரை நாகரிகம். இப்படி நதி தாண்டா எல்லாருக்கும் உதவிச்சு. குதிரையில் காடு மேடை நீ ஈஸியாக கடந்துடலாம். கழுதையில் ஏசுநாதர் கூட கழுதை தான் போனால் அவருக்கு கூட குதிரை ஓட்டுறது. ஏசுநாதர் பாவம் குதிரை, கழுதையில் தான் வந்தார். ஒட்டகம் ராஜஸ்தான் பக்கம்னா ஒட்டகம். ஆமாம், சகாரா பாலைவனம் எல்லாம் பைக்கிறோம், எல்லாம் ஒட்டகத்தோடு தான் போவானுங்க. இப்படி தாண்டா ஒவ்வொருத்தனும் நாடை கடந்து, உலகை கடந்து, இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் வியாபார நோக்குடன், அப்படியே நட்புடன்,
அப்புறம் அப்படியே அப்படியே போகும்போது தங்குவதற்கு வீடு வேண்டும், பயிர் செய்ய வேண்டும், அதுக்கு விவசாய நிலம் வேண்டும், அதற்கு நதிக்கரை ஓரம் இருந்தால் நல்லா இருக்கும், தண்ணி பாய்ச்சிக்கலாம், பயிர் செய்யலாம், நதி பக்கத்துலேயே இருந்தால் வீடு இருந்தால் அப்படியே விவசாயத்தையும் பார்த்துக்கலாம், கொழும்பத்தையும் பார்த்துக்கலாம். இப்படி தான்டா நில ஆக்கிரமிப்பு, வீடு ஆக்கிரமிப்பு என்று எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னால் அவனே கல்யாணம் கண்டுக்கிட்டான். கிமுல பாரு இந்த ஜாதி மதம் கிதை ஏதாவது இருந்ததா? இருந்திருக்கலாம். அவளோண்டு ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆமாம், எல்லாம் பொம்மையை கும்பிடுவான், இயற்கையை கும்பிடுவான், சூரியனை கும்பிடுவான், காக்கையை கும்பிடுவான், கழுகை கும்பிடுவான், எருமை மாட்டை கூட கும்பிடுன்னு. ஊட்டி பக்கத்தில் யாரோ தோடாசுன்னு சொல்லி பேர், பூர்வீக மக்கள், ஆதிவாசிகள் அந்த காலம். ஆமாம், எஸ்டி பீப்புள்ஸ். இப்போவும் எருமை மாட்டை கும்பிட்டு இருக்கிறான். இப்போ நன்னுனுக்கு நானே போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு தடவை. ஸோ இப்படி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளர், திரைக்கடலோடி திரவியம் தேடு, நதிக்கரை நாகரிகம். இது மட்டும்தான் என்னது, வாட் இஸ் திஸ்? இது மட்டும்தான் உலக மக்களின் வாழ்வாதாரம். இது தாண்டா வாழ்வாதாரம். அப்புறம் அல்லது வாழ்வியல். அப்படி இல்லைன்னா என்னது? வாழ்வியல். சரி, அப்படி இல்லைன்னா உடலியல். சரி, அப்படி இல்லைன்னா என்ன? ஊடலியல். சரி, அப்படி இல்லைன்னா புவியியல், அறிவியல், இயற்பியல், தாவரவியல், விலங்கியல், பல்லூரியல், பரிமாண வளர்ச்சியில் எல்லாம் இப்படி தாண்டா வாழ்ந்துன்னு இருக்கிறான். எப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான்? இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறான். என்னது? வாழ்வாதாரத்தில் வாழ்வியல், உடலியல், ஊடலியல், புவியியல், அப்புறம் அறிவியல், அப்புறம் இயற்பியல், அப்புறம் தாவரவியல், அப்புறம் விலங்கியல், அப்புறம் பல்லுயிரியல். இப்படி தான்டா பரிமாண வளர்ச்சியை இப்படி தான் எதிர்நோக்கியும் அணைச்சிக்கிட்டோம், எதிர்த்துக்கிட்டோம். இப்படி தான் வாழ்வாதாரத்தை அவன் கொண்டு போயிட்டுருக்கிறான். இதில் இந்தியை திணிக்கிறான், என் மயிலை திணிக்கிறான். இந்தியை வச்சு இந்த நக்க போறீங்க. இந்தி இன்னாத்துக்கு? இந்தி வேணாம், ஒரு பயிர் வேணாண்டா, தமிழ் வேணாண்டா, எந்த மொழியும் வேணாண்டா. எவன்டா எப்படா மொழி யூஸ் பண்ணா? யாது முறை யாவரும் கேளீர். எந்த மொழியை யூஸ் பண்ணி இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்தின் கடைசிக்கு போனான்? உன் தமிழை வச்சு நான் போனான்? பைத்தியக்கார படிக்காத நாய்களே. அப்புறம் என்னது? ரத்த சாக்கடை என்கின்ற சரித்திரத்தை புரிந்து கொள்ளவே முடியாதுடா டே. ரத்த சாக்கடை அந்த சரித்திரம் ஒரு 30,000 ஆண்டுகள் தான் மனிதன். ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மனுஷங்கனுசான். அதுக்கு முன்னால் டைனோசர்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்றான். எவ்வளோ 4.450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெருவெடிப்பு, கடவுளின் துகள்கள், பிக் பேங், உலகம் தோன்றிச்சுன்றான் சயின்ஸில். நீ என்னமோ புடிங்கிற கூந்தலில் பேன் பார்க்குறாயா? கூந்தலில் இருக்கிற சொரியும் சிறங்கையும் நக்கின்னு இருக்கிறியா? பாவாடைக்குள்ளார மூஞ்ச போட்டு நக்கின்னு இருக்கிறியா? போடுறம்போக்கு நாய. அமெரிக்கா போன்ற அற்புதமான நாடுகளில் கூட உள்ள மாதிரி கேவலமானவன் இல்லைடா. அசிங்கம் பிடிச்சவனே. அவ்வளோ கேவலத்தை ரோட்டில் பிச்சைக்காரி ராத்திரி 12 மணிக்கு பிச்சைக்காரி பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பட்டுனுக்கிறா. அப்படியே பட்டு போய் அந்த போர்வையை தூக்கிட்டு அது உள்ளார பட்டுக்கிட்டு சொறி பூச்ச குஷ்டரோகி பெண்ணை வேலை செய்கிற நாய் நீ எல்லாம் பேசுகிற. நானே கண்கூடாக பார்த்துருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில். இந்தியை திணிக்கிறான். இந்திக்காரன் எப்போயோ வந்துட்டான்டா, கத்தியோட வந்துட்டான். கப்படா ஐயோ அவனுங்க பண்ணுறான். ஐயோ, இந்த திருப்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறதே, அங்கே போய் பேசுகிறா பார்க்கலாம். திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல, இவ்வளோ பேசுறியா? திருப்பூரில் போய் பேசுகிறா பார்க்கலாம். அடிச்சே கொண்டு போடுவானுங்க அந்த இந்திக்காரனுங்க உன்னை. அவ்வளோ புறம்போக்கு, படிக்காமல் கொள்ளாமல் செய்யாமல் குளிக்காமல் கொள்ளாமல் எங்கே பார்த்தாலும் பான்புறாக்கு துப்புறதும். இங்கே எவனாவது ஒரு இந்திக்காரன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு எவனா இருக்கிறானா? எல்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு வரான், ஹோட்டலில் எச்எப் லைட் கழுவுறதுக்கு வரான், இல்லைன்னா பான்பூரி விற்கிறதுக்கு வரான், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மயிருக்கு கொளுத்து வேலை பண்ணுறதுக்கு வரான். வேறு எதுக்கு வரான்? எந்த ஒரு இந்திக்காரனா நான் பெரிய இன்ஜினியர், நான் கட்டடக்கலை வல்லுனர், எங்கேயோ 2 பேர் இருப்பான். மற்றபடி கூட்டமாக பண்ணி கூட்டம் மாதிரி அவங்க இந்திக்காரனுங்க ஃபுல்லாக இருக்கான். நீ என்ன பிடிங்கிட்ட? அவங்கள்ட்ட தான் போய் டீ வாங்கி குடிக்கிற, அவங்கள்ட்ட தான் சோறு வாங்கி துண்டுற, அவன் தான் உனக்கு வண்டி ஓட்டுறான், அவன் தான் கக்கூஸ் ஓட்டுறான், அவன் தான் மெட்ரோ ரயில் ஃபுல்லாக அவனுக்கு தான் வேலை பண்ணுறான். தமிழை என்னடா நக்கிற, சப்புற, ஊழல் பண்ணுற, திருடுற, கொள்ளை அடிக்கிற, ஊரை ஏமாத்துற, உடம்பு பூரா சொறி, உன் பொண்டாட்டி எவங்கூடயே ஓடி போயிட்டா, இல்லை டிரைவரை இழுத்துன்னு போயிட்டா, இல்லை உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கண்டுங்க நம்மளை போகிற எச்சப்பையன் நீ. இந்திய மயிர் என பிளவையினை உருவாக்குறிய?
எவனுக்குடா வேணும் இந்தி? தேவையே இல்லாத ஒரு மொழியை காரணம் வச்சுக்கின்னு பிரிவினையை உருவாக்குறீங்க, புறம்போக்கு நாய. இந்தி எவனுக்கும் வேண்டாம், செல்ஃபோன் போதும், செல்ஃபோன் போதும். ஆனால் நாக்கு கூட அறுத்துட்டா போதுண்டா, வெறும் கையில் செல்ஃபோனு இருந்தால் போதும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் எவன் கூட வேணால் எந்த மொழியில் வேணாலும் பேச முடியும். பைத்தியக்காரங்க. சரி, அது விட. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பெருசாக ஜாதி மதம் சமூகம் என்ற வித்தியாசம் இல்லாமல் தான் இருந்தது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் கிமுல ஜாதியாவது மதமாவது மயிராது. அவன் இவளுக்கு கூட போனான், இவன் அவன் கூட போனான். அவன் அம்மாவையே கல்யாணம் பண்ணிக்கினான், தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கினான், அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி தான்டா இருந்தது ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னால் கிமுல. அதுக்கப்புறம் தான் இவன் அந்த நதிக்கரை ஓரம் நாகரீகம் கற்றுக்கிட்ட உடனே பயிர் செய்ய ஆரம்பிச்சோன்னே, இது ஏன் நிலம், இது ஏன் பொண்டாட்டி, இது ஏன் ஊர், அன்னைக்கு தொடங்குச்சுடா யோக்கியத்தனமும் ஆக்கிரமிப்பும். அன்றிலிருந்து எப்போ ஒரு 2000 கிமுல வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிமுல பார்த்தா பெருசாக ஜாதி மதம் சமூகம் அந்த வித்தியாசம்லாம் இல்லை. அவன் யாரை பிடித்ததோ சண்டை போட்டோ சண்டை போடாமலோ சமாதானமோ கல்யாணத்தை பண்ணிக்கின்னு அப்படியே யாதும் ஊரே யாவரும் கேளீர், அப்படியே திரைக்கரைகளோடி சிறவியத்தோடு நதிக்கரை நகரின்னு போயிட்டே இருந்தான். அவ்வளோதான். கிமுலாம் அடோடி பசங்க தானே. இங்கேருந்து அந்த மலைக்கு போவான், அந்த மலையில் அந்த காட்டுக்கு போவான், அந்த காட்டிலேருந்து அந்த பாலைவனத்துக்கு போவான். இப்படியே அந்த ஆடு மாடு வாத்து கீத்து அப்புறம் இந்த ஒட்டகம் கெட்டகம் நாய் குதிரை கழுதை இதை வச்சுனே அப்படி போயினும் வந்துக்கணும் போதும் வந்துக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், திரைக்கடலோடி திரவியம் தேடு நதிக்கரை நாகரிகன்னு இப்படி ஊர் ஊரா அலைஞ்சிங்கன்னு வேட்டையாடிக்கின்னு எதையோ கிடைச்சது துணின்னு தான் வாழ்ந்துக்கணும் தான். துணி கூட கிடையாது, ட்ரெஸ்ஸிங் கூட பெருசாலாம் இல்லை. அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த நாகரிகம் எப்போ கிபிக்கு அப்புறம் தான், கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஜீசஸ் பிறந்ததே ஒரு பெரிய தலைவலின்னு நினைக்கிறேன். அந்த ஆள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே எல்லாமே ஒரு அயோக்கியத்தனமாக ஆகிப்போச்சு. அந்த ஆளையும் கொண்டானுங்கன்னு நான் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் எல்லா அசிங்கம் கேவலம் இப்போ முடிய போகுது. இது கிளைமேக்ஸ். இப்போ எது இருந்தாலும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும்ல, அதனால் இப்போ முடிய போகுது. அப்போது இப்படித்தான் இந்த 2000 வருடங்களில் தான் ஏன் ஊர் ஏன் நலம் வேணும். வெள்ளக்காரங்கேருந்து போகும்போது எவ்வளோ ஒரு 9.5 லட்சம் கோடி ஹெக்டேர்கிட்ட அந்த தலித்து மக்களுக்கு கொடுத்துட்டு போனான். பஞ்சமி நிலன்னு பேர். அதெல்லாம் இவனுங்க தீட்டி வச்சுக்கினானுங்க. இந்த அறிவாலயம் கூட பஞ்சமி லேண்டு தான். இந்த அறிவாலயம் இருக்க அண்ணா, ஆமாம், எல்லாம் அப்படிதான் போது விடு. அப்போ இந்த நதிக்கரை நாகரிகம் என்ற சித்தாந்தம் கொள்கை அடிப்படையில் உலகத்தின் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரையும் கழுதை குதிரை யானை ஒட்டகம் பாய்மர கப்பல் படகு ஆகியவற்றை வாகனங்களாக பயன்படுத்தி கொண்டு காடு மேடு வனாந்திரம் பள்ளத்தாக்கு பாலைவனம் வெயில் மழை பனி புயல் நிலநடுக்கம் இடி மின்னல் என வியாபார நோக்கம் புரியுதா? அந்த வியாபார நோக்கம். ஆமாம், உலகம் பூரா சுற்றி இருக்கிறானுங்க. இப்போ அதாவது கிபி இந்த 2000 வருடங்களாகத்தான் இந்த நதிக்கரை ஓரங்களில் பயிரிடவும் குடியிருப்பதற்கு வீடுகள் அமைத்து கொள்ள முடியும் என்ற அறிவாற்றலுக்கு பிறகு அந்த அறிவு அவனுக்கு வந்தது. நெருப்புலாம் கண்டுபிடிச்சிட்டான், தீப்பெட்டி தன்னுடைய விவசாய நிலம் தன்னுடைய என்னது இப்படி தான் இப்படி தான் அழிஞ்சு போனானுங்க ராஸ்கல்ஸை. நதிக்கரை ஓரங்களில் கிடைக்கிற நிலத்தெல்லாம் ஆட்டையை போட வேண்டியது. அப்படி இது ஏனாலும் வானலன்னு சொல்லிட்டு அப்புறம் தன் மனைவி தன் குழந்தைகள் இப்படியாய் பிரிவுகளை உருவாக்கவே. அப்படியே இந்த மாதிரி பிளவு இதெல்லாம் உருவாகணும். ஒரு குரூப் வேணும், ஒரு யூனிட் வேணும், ஒரு கட்சி வேணும். அவனுக்கு ஒரு தொண்டை அல்லக்கைங்க, இந்த பிச்சைக்கார பசங்க எச்ச பசங்க பிரியாணியும் கோட்டையும் வாங்கி தூண்டுட்டு அவன் மூத்தத்தை குடிக்கல. அந்த மாதிரி ஒரு குரூப் வேணும்ல, ஒரு மக்கள் வேணும்ல. அப்படி தானே வேணும். கலவரம் பண்ணணும் இல்லை, பயங்கரவாதம் பண்ணணும் இல்லை, தீவிரவாதம் பண்ணணும் இல்லை. அது ஆள் வேணுமையா, கூட்டம் வேணுமையா? அதுக்கு தான் இப்படித்தான் என் தன் மனைவி தன் குழந்தைகள் என் குடும்பம் என் வாரிசு குடும்பம் இப்படி பிரிவுகளை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது தான். என்னது ஜாதி மதம் அப்புறம் தலைவனு அப்புறம் குரூப்பு அப்புறம் குழு என்பதெல்லாம் இப்படி இப்போ கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு வந்தது தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாள் அப்படிலாம் கிடையாது.
புரியுதா? இப்போ கிமுவிலும் இருந்தது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கிமுவில். அதுக்காக சுத்தமாக இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அங்கே ஏதோ கும்பிட்டானுங்க, ஏதோ குரூப் இருந்தது, அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம், மொண்டாட்டியை வந்துட்டு போடுவாங்க, மொண்டாட்டியை வந்துட்டு வந்துடுவான் இருந்தது. எல்லாம் அல்பம். ஒரு மயிலுக்கு ஒரு மயிலுக்கோசரம் வெட்டிப்பானுங்க. மயில் பசிக்குதுமில்ல, ஒரு மயில், ஒரு உடும்பு, அப்புறம் ஒரு பட்டாம்பூச்சியை துணுவானுங்க. எறும்பு இல்லை, எறும்பு அந்த எறும்பெல்லாம் துணுவானுங்க. அதுக்காக அடிச்சுக்கினானுங்க. இப்போ அடிச்சுக்கிற மாதிரி இப்போ கோல்டுக்கு அடிச்சுக்கிறான். பொண்ணு இல்லை, பொண்ணு ஃபிகரு சப்படா. அது மூஞ்சி கருமா பார்த்தா பிச்சைக்காரியாக இருப்பா. ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு குசுரோக்கி அதுக்கு போய் அடிச்சுன்னு இருப்பான். எது கூட நான் பார்த்தேன், எங்க காதல் ஜூடி ட்ரெயினில் ஒன்று நான் லவ் எழுதி ட்ரெயினில் போலீஸ்காரன் வந்து சப்பி நிற்கிறான், வேடிக்கை பார்த்து நிற்கிறான். போலீஸ்காரன் பலானி ஓங்கி ஒரு அரை அரைஞ்சி அதை அப்படியே பிடிச்சி ட்ரெயினில் தூக்கி போட்டால் சத்துட்டு போகுது. காதலும் 2 பேர், காதல் ஜோடி 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ரோடு பூரா டிராஃபிக்கு. ரோடு பூரா ஏற்கனவே ஒரே கோயிலையும் மயிலையும் அதையும் இதையும் கட்டி வச்சுக்கின்னு, நடு ரோட்டில் கோயிலை கட்டி வச்சுக்கின்னு போக முடியல, வர முடியல, புறம்போக்குங்க, எச்சங்க. காதலாம் என் மயிறு காதல் பிடிச்சி அப்படியே தூக்கி சாப்பிட்றியா, ட்ரெயினில் தான் சாப்பிட்றாங்க. அப்படியே கூட்டின்னு போய் ட்ரெயின் நல்லா வேகமாக போகும்போது தூக்கி அது மேலே போட்டு போகிறத ஒரு பஞ்சாயத்து பண்ணுறானுங்களா. பஞ்சாயத்து அங்கேயும் துட்டு வாங்கியிருப்பான் போலீஸ்காரன். 2 பேர்கிட்டையும், அவங்ககிட்டையும் வாங்கியிருப்பான், இவங்ககிட்டையும் வாங்கியிருப்பான். சரி, அதை விட்டுரு. இப்படித்தான் தங்கள் பிரிவுகளை ஏற்படுத்துவதற்காக, பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக, மன முறிவுகளை ஏற்படுத்துவதற்காக, மன கசப்புகளை உருவாக்குவதற்காக, மன சிதைவுகளை உருவாக்குவதற்காக உருவானது தான் இந்த ஜாதி, மதம், அப்புறம் மயிர், குரூப்பு, தலைவன். ஒரு மயிர், அதுக்கு ஒரு உல்டா புல்டா மூஞ்சி முகரையும் பாரு. அது மொண்டாட்டி, அதுக்கு தலைவியான். நல்லா செங்கல் எடுத்து மூஞ்சில் நல்லா தேய்ச்சா இப்படி எனக்கு பல்லு, இவ்வளோ பல்லு இப்படி வெளியே இருக்கும், கண் 2 இப்படி இருக்கான். நான் தான் தழுவி சனி என்ன தட்டு. நம்ம ஃபாரினில் போய் போடுற ஃபிகர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த கலர் என்ன, அந்த அழகு என்ன, அவளுடைய உடல் அமைப்பு என்ன, இங்கே இருக்குது பாரு மூஞ்சி மகர கட்டினி சனி எனக்கு கண்ணு வருது கோபம். ஸோ இப்படி தான் இந்த ஜாதி, மதம், தலைவன், குரூப்பு, குழு என்பதெல்லாம் கிமுழுவையும் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இல்லை. சரி விட்டுரு. அவெல்லாம் எல்லாம் என்னது, அவெல்லாம் அப்போ கூட பாரு, அவன் என்ன நீரை கடவுள்னு கூப்பிட்டான், நிலத்தை கடவுள்னு கூப்பிட்டான், இடியை கடவுள்னு கூப்பிட்டான், மின்னலை கடவுள்னு கூப்பிட்டான், கழுதியை கடவுள்னு கூப்பிட்டான், காட்டுக்குள்ளார ஏதாவது திடீர்னு அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு அதையும் கடவுள்னு கூப்பிட்டான். ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று இருக்குது, காட் மஸ்ட் பி கிரேஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டில், ஒரு கொக் பாட்டில் ஒன்று கீழே விழும். அதை எடுத்து ஒருத்தர் அந்த படம் பூரா சுற்றின்னு இருப்பான் கடவுள்னு நினச்சிக்கின்னு. அந்த மாதிரி முட்டா பசங்க உலகம் பூரா இன்றைக்கும் முட்டா பசங்க தான்டா. மொழியை எவன்டா பேசுகிறான்? அதுவும் இந்திக்காரன் சுத்தமாக அறிவு இல்லாதவன். இந்திக்கார பேரோவில் எவனாவது அறிவு இருக்குதா அவனுக்கு? அவன் சுத்தமாக இருக்கான், நான் குளிச்சிருக்கான், நான் பல்லு விளக்குறான், அவன் தங்கியிருக்கிற இடம்லாம் பார்த்தியா? சென்னையில் எங்கடா பான்பூரி விற்கிறான், எங்கடா போய் தங்குறான்? சென்னையில் இந்திக்காரன் நிறைய பேர் பான்பூரி விற்கிறான். சரி, அது கொளுத்து வேலை விட்டுரு. அதை அவங்களே ஏதோ அந்த தகரத்தில் எதையோ கட்டி கொடுக்குறானுங்க. போய் அரிசி 5 ரூபா ஓசியில் அரிசி வாங்கி 5 ரூபாய்க்கு அரிசி விற்கிறான். ஈவன் ரேஷன் கடையில் ஓசியில் அரிசி கொடுக்குறாங்கப்பா, 1 கிலோ என்னமோ கொடுக்குறாங்க. அதை 5 ரூபாய்க்கு அவனுக்கிட்ட விற்கிறான். அதை வாங்கி அவன் துண்ணுட்டு பச்சை மிளகாயை கச்சிங்கன்னு ஒரு ரொட்டியை துண்ணுட்டு அடிக்கிறான் பாரு. அப்படி திருப்பூரில் தொட்டி அடிக்கிறான். எப்போ கூட பாவம் ஒரு யாரோ வேலையை தேடி வந்தவங்க ராத்திரி அவன் நம்ம நைஸ் பண்ணி கூட்டின்னு போய் ராத்திரி 12 மணிக்கு அந்த பாப்பா 3 வயசு பாப்பா கழுத்தில் கத்தியை வச்சு அவன் புருஷன் எதிர்க்கவே அவன் பொண்டாட்டியை கற்பழிச்சிருக்கிறானுங்க. டெய்லி நடக்குது. ஆசிரியர், ஒரு வாத்தியார், ஒரு டாக்டரு, ஒரு போலீஸ்காரன், அப்படி டெய்லி எங்கே பார்த்தாலும். தமிழ்நாட்டில் எவ்வளோ 38 புதுசாக இப்போ எதையோ ஒரு மாவட்டத்தையோ மாகாணத்தையோ சேர்த்தானுங்க. எல்லா ஊர்லேயும் டெய்லி எல்லா தெருவுலேயும் கற்பழிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பத்திரிகையில் எவ்வளோ போடுவான்? 2 விஷயம் போடுவான். நீதி விஷயத்தெல்லாம் அவங்க விளம்பரம் போடணுமே. இவங்க அப்பா மூஞ்சியும் அவன் பிள்ளை மூஞ்சியும் தான் எல்லா மாலை மலர் பேப்பரில் வாங்கிப்பார். 10 பக்கமாக 12 பக்கமாக இருக்கும். 2 பக்கத்தோட தான் நீ எல்லா பக்கத்துலேயும் எல்லாம் சும்மா வருது. வரி பணம், நம்ம வீட்டு வரி பணத்தை பத்திரிகைக்காரனுக்கு கொடுத்து இவங்களுக்கு விளம்பரம். கருமா. இந்த ஜெயலலிதாவது ஒன்று இருந்தது பாவம், எப்படி செத்துது பற்றி. அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகு, எப்பேற்பட்ட ஒரு சின்ன வயதிலேயே 2 பெரிய அற்புதம் வேர்ல்டு ஃபேமஸ் நடிகர்கள்கிட்ட பரிசு வாங்கினது. கடைசியில் சாவு எப்படி இருந்தது? ஊராம் விட்டு வரியும் ஊராம் மக்கள் பணத்தெல்லாம் துண்ணா அப்படி தான் சாவு வரும்.
அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாவு இருப்போது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் நடக்காமல் கண்டிப்பாக போகாது. ஆனாப்பட்ட அப்பேற்பட்ட ஜெயலலிதாவே எம்ஜிஆருடன் அதுவும் பயணம் செய்த ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் இருந்து எந்த ஒரு நல்லதையும் கற்றுக்கொள்ளவில்லை. போங்கடா டே. அப்புறம் சரி வினய் அதான். ஸோ இப்படி என்னது, அதாவது சூரியன் நட்சத்திரம் இப்படி எல்லாத்தையுமே பூமி சமுத்திரம் எல்லாத்தையுமே கடவுள்னு தான் சொல்லி கும்பிட்டுருந்தானுங்க. இப்போ கண்ட மாதிரியும் கும்பிட ஆரம்பிச்சுட்டான். இப்போ தவிர இந்த திருவேணி சங்கம்மா அங்கெல்லாம் நிர்வாணமாக உட்காந்துருக்குறான். நிர்வாணமாக உட்காந்துக்கிறான். ஒரு வீடியோ பார்த்தா அந்த குஞ்சு அம்மனமாக உட்காந்துக்கிறான். குஞ்சிக்கு இதில் குஞ்சு அதான் குஞ்சு சாமானை போய் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு அதில் காசை போட்டு போகிறாளுங்க இந்திக்காரிங்க. இந்திக்காரியோ ஏதோ மகாராஷ்டிராவோ குஜரா ஏதோ அந்த எத்தனையோ பேர் 52 பாவிகள் 52 கோடி இப்போ 55 கோடியாக நேற்று வந்து 55 கோடி பாவிகள் அந்த திரிவேணியில் போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அங்கே போய் அந்த அந்த அகோரியா அம்மா உட்காந்துருக்கிறான். அவன் குஞ்சியை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு காசை போட்டு போகிறான். அறிவு இல்லாத படிக்காத பரதேசி எச்ச கமநாட்டிங்க வாழ்கிற ஒரு நாடு இந்தியா. ஒரு எச்ச திருட்டு பசங்க வாழ்கிற ஒரு நாடு இந்தியா. அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றி விட்ட ஒரு நாடு இந்தியா. இதில் இவர் தமிழ் இவர் புடுங்குறாரோ அவரு நான் என்னையா அவங்க சவால் மொழியின் அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்துவதா பிரதமர் கேட்குறாராம். இவர் சொல்கிறா முலாம் பூசி இந்தியை திணிக்க முயற்சி மூஞ்சி மகர கட்டியும் சாவறதுக்கு நாள் குறிச்சிட்டான் இயற்கை ஊடுங்க. நீங்கள் என்னடா இங்கே வசனம் சினிமா அவங்க அப்பா போல அவங்க அப்பா தான் அதுவே ஒரு அரைகுறை எழுத்தாளனா இருந்தாலே. ஆமாம் கோவில் கொடியை பார்க்க கூட கோயில் அப்படியே கொடியை வரல ஆகி விட்டுட்டா கையில். ஆமாம் அண்ணா ஏதோ ஒரு அற்புதமாக ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அவரை பற்றி அசிங்கமாக பெரியாரோ பெரியாரில் நினைக்கிறேன். ஏதோ ஒரு அற்புதமாக ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடியரசை ஏதோ விருதுலேயே ஏதோ ஒரு இல்லை அந்த கருணாநிதி வந்து என்னமோ எடிட்டரா என்ன ஒரு மயிலாக இருந்தார். அப்போ அண்ணா பேசியதுக்கு ஏதோ ஒரு தவறு ஒரு எழுதி அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. அது திருட்டு வம்சம் அவனோடு பிரிவினை நாடு டே இலங்கையில் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் இலங்கையில் எப்படி அந்த கோட்டைக்குள்ளார பூந்து அந்த மக்கள் அடித்து தொருத்தி அவனுங்களெல்லாம் ஓட விட்டான். அது யாரும் இலங்கைக்காரன் திட்டு அதே மாதிரி இங்கே நடக்கும். அதே மாதிரி கோட்டைக்குள்ளார இந்த இளைஞர்கள் வாலிப பெண்கள் உள்ளே பூந்து சின்ன பசங்க 8 வயசு 10 வயசு பசங்களுக்கு சோறு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு போது உள்ளே பூந்து கோட்டை கிட்ட அடித்து நொறுக்கி இவங்களை ஓட விட்றானுங்களா இல்லையா பாரு. வைத்தறிச்சல் அவ்வளோ வேதனை. மொழியை வச்சு இந்தியை வச்சு ஏடா மயிரப்படுவானுங்க. அறிவு இருந்தால் தாடா முடியும். மொழி என்பது சும்மா அது மொழி அறிவு அல்ல. மொழி அறிவா? மொழியை வச்சுக்கிட்டு சப்பு நக்கு. அறிவு பல மொழிகளை பேசுபவன் தாண்டா உலகம் முழுக்க போய் வர முடியும். ஒத்த மொழி தமிழை பற்றின்னு இருக்கிற கிணத்து தாவுகளை கும்முடி பூண்டியை தாண்டி உன்னால் போக முடியாது. இதில் ஹிந்தி வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஏடா திருட்டு பசங்க நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி இருந்தால் என்ன இங்கிலீஷ் இருந்தால் என்ன ஸ்பானிஷ் இருந்தான்னா என்ன திருட்டு பையங்க அயோக்கிய பையங்க ஆட்டையை போடுற பையன் உனக்கு மொழியாடா முக்கியம். கமநாட்டிங்களா? சரி இன்றும் அப்படி சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். வினை என்னவென்றால் வினை என்ற துன்பம் என்ன தெரியுமா வழி என்ன தெரியுமா அது கத்தின்னு இருக்கிறான் பாரு. இதுதான் வழி. என்னை போல தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எல்லாம் கத்தின்னு இருப்பான். ஆனால் தைரியம் இருக்காது. பிச்சைக்கார பசங்க எச்ச பசங்க உண்மை நீதி நேர்மை அப்படி இருக்கணும்டா. சாக்ரட்டிஸ் எல்லாம் எப்படி அதான் வேணும். அது அறிய வேணும். அதுதான் இல்லை உண்மை வேணும் நேர்மை வேணும். அது இருந்தால் இந்த மாதிரி எல்லோரும் பேசுவான். அது இல்லை ஓசி கூடி எச்சு கூடி திட்டுக்கூடி பிச்சை காலங்காத்தால் போய் அவன் காலை அமுக்கி விட்டுட்டு காசு வாங்கி குடிக்கிற பேர் உங்களுக்கு எங்கேருந்து துணி வரும். அவன் மண்டாட்டியே சொல்கிறா டே போடா இப்போ சீக்கிரப்படா ரோட்டில் இப்போ தாட தனியாக போவாளுங்க பொம்பளைங்க அப்படி இப்போ லொடுக்கு பின்னாடி நின்று அவன் தாலியை எடுத்துட்டு வாடா அவன் மூக்கை எடுத்துட்டு வாடா அந்த மூக்கத்தியோடு எடுத்துட்டு வாடா பொண்டாட்டியே சொல்லி அனுப்புகிறா. அப்புறம் இவன் எங்கேருந்து புடுங்கிறதுக்கு போகிறான் புறம்போக்கு நாய். அதான் அவன் புள்ள அவன் கண் எதிர்க்கவே கஞ்சா அடிக்குது தண்ணி அடிக்குது ஊசி போடுது.
8 மணிக்கெலாம் லாரி அடியில் ஆக்சிடெண்ட்டில் சாவது. அந்த கம்நாட்டினாலாம் 24 வயசில் கூட சைக்கிள் சொந்தமாக இல்லை. 18 வயசில் அதுக்கு 3.5 லட்சம் ரூபாயெல்லாம் யமகா மோட்டர் சைக்கிள். எங்கேருந்துடா வந்தது உங்களுக்கு பணம்? வேலை செய்கிற வீட்டு வேலை செய்கிறா அவளுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்தது? அவன் ஒரு புறம்போக்கு எச்ச குடிகார பையன், டாஸ்மாகில் ஓசியில் குடிக்கிற நாய் அவன் புருஷங்காரன். இவன் வீட்டு வேலை செய்கிறவன். பிள்ளைக்கு எத்தனை 18 16 வயசு பிள்ளைக்கு யமகா 3.5 லட்சம் ரூபாய் மோட்டர் சைக்கிள் எப்படி வந்தது உனக்கு? எவன்டி பண்ணிட்டு வாங்கி மோட்டர் சைக்கிள் அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்த? 3 நாள் ஓட்டிட்டு 4வது நாள் லாரி அடியில் செத்து போச்சே. திருட்டுன்னாங்களா? சரி விட 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 சாவச்சொடுவார் ராஸ்கல்ஸ். புரியுதா? ஆமாம், விவசாய நிலம் இப்படி ஊர் முழுதும் சண்டையை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி ஒரு தனிப்பட்டவனுக்காக தன் குடும்பத்துக்காக நாட்டை நாசம் பண்ணி பிளவு ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி தீவிரவாதத்தை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி வாழற எச்ச பசங்க நீங்கள். சண்டை இப்படி தான் எங்கள் இஸ்ரேல்லையும் காசாவிலையும் இதுதான், இதே தான் அங்கே சண்டை. அங்கேயே சண்டை நடக்குது. இஸ்ரேல்லையும் காசாவிலையும் எந்த நோக்கி சண்டை போய் கொண்டு இருக்குது. இப்படி தான் ரஷ்யாவிலையும் உக்ரைனும் எதற்காக சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள்? எதுக்காகடா? இதுக்காகத்தான். என் ஊர், என் நிலம், என் பொண்டாட்டி, என் வைரம், என் பணத்தாசை, என் பெண்ணாசை, என் பொண்ணாசை. கருமம் பிடிச்சவனுங்களா? இப்படித்தான். சரி, இந்த ஒரு கருமத்தை தான் எல்லாம் காணும் உலக சண்டை இஸ்ரேல் காசா ரஷ்யா உக்ரைன் அப்படி இந்த மாதிரி 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அமெரிக்கா வரை எல்லாம் தான் நடுக்குது. ஒரு 500 வருஷம்தான் இருக்கும் அமெரிக்கா தோன்றி. அங்கேயே தான் என்னது பணத்தாசை. ஆமாம், வெரி சிம்பிள். இந்த உலகம் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னது? வெரி சிம்பிள். அதான் பணத்தாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை, கோல்டு ஆசை. இப்படி தான் மனித தவறுகள். இது இறுதி கட்டம், கிளைமேக்ஸ். அழிய போகிறீங்க, நீங்கள் அழிஞ்சு தான் ஆகணும். திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகேவா? மனித தவறுகள், பிளவுகள், பிரிவினைகள், விரிசல்கள். இதனால் அவர்களுக்கு என்னது? அவர்களுக்கு ஜாதிகளை, மதங்களை, லட்சக்கணக்கான சாத்தான்களை, கடவுள்களை, சமூகங்களை, வழிபாடு தலங்களை, வெறுபிடித்த கொள்கைகளை உருவாக்கி கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர் திரைகடலோடி திரவியம் தேடு நதிக்கரை நாகரிகம் இவற்றை மறக்காமல் இன்னும் அதையேதான் செய்து கொண்டு வருகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற விஷயம் மறைந்து விடவில்லை. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு மறைந்து போகவில்லை. நதிக்கரை நாகரிகம் மடிந்து போகவில்லை. இன்றும் இருக்குது, இப்பொழுதும் இருக்குது, இந்த நொடியும் இருக்குது. எப்படி இருக்கு? சாத்தான் மாதிரி இருக்கு. சாத்தான் மாதிரி. ஆமாம், சாத்தான் மாதிரி இருக்கு. எவ்வளோ கோயிலை ஜாதியை உருவாக்கிட்டான். இதுதான் ஏன் ஜாதின்றான். சமயங்களை உருவாக்கிட்டான், சமய தளங்களை உருவாக்கிட்டான், சமூக நலங்கள்னு சொல்கிறான். சமூக நலங்களோட சாராய கிடையாது. ஆமாம், சோசியல் கிளப்புன்றான், சாராய கிடையாது. சலூன், முடித்திருத்துக்கோன்றான். அங்கே பார்த்தா மசாஜின்றான், அங்கே பார்த்தா பொண்ணுங்களை கூட்டு கொடுக்குறான், பியூட்டி பார்லருன்றான், அங்கே பார்த்தா செம்ம ஃபிகர்லாம் கட்டிக்கிறான். என்னடா வாட் இஸ் திஸ்டா? வாட் அ பிளட்டி நான்சென்ஸ்டா திஸ் இஸ் ஆல். அப்படி தான் போயிடுச்சு. ஸோ சிம்பிள். இங்கே எல்லாமே இப்போ என்ன? பணத்தாசை, மண்ணாசை, அப்புறம் பெண்ணாசை, அப்புறம் பொண்ணாசை. இப்படி ஆமாம். இதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டானுங்க? ஜாதிகளை அப்படி ஏன் ஜாதி ஊன் ஜாதி, அப்புறம் மதங்கள் ஏன் மதம் ஊன் மதம், அப்புறம் இப்படி லட்சக்கணக்கான சாத்தான்களை உருவாக்கிட்டான். எல்லா சமூகம், மயில், மண்ணாங்கட்டி, ஜாதி, மதம், கோயில், குளம், ஏகப்பட்டதை உருவாக்கிட்டான் தன்னுடைய அடிப்படை வசதிகளுக்காக. எதுக்காக? அந்த பணத்தாசை, அந்த பொண்ணாசை, அந்த பெண்ணாசை, அந்த மாதிரி விஷயத்துக்காக இதெல்லாம் உருவாக்கி அதையே செய்கிறான். திரவியம் தேடுறான். இப்பயும் இதே தான். ஃப்ளைட்டில் போகிறான். முன்னாலாம் போட்டில் போனான், படகுல போனான், பாய்மர கப்பலில் போனான், கழுதையில் போனான், குதிரையில் போனான், ஒட்டகத்தில் போனான், யானையில் போனான். இப்போ ஃப்ளைட்டில் போகிறான். ஆமாம், வேறு ஜஸ்ட் ஒரு 36 மணி நேரத்தில் அமெரிக்கா போயிடுறாங்க. துபாய் மாதிரி நாடு, லண்டன் மாதிரி நாட்டில் இவனுங்க கொள்ளையடித்து சேர்க்குற பணத்தெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு அங்கே வங்கி வச்சுருக்கானுங்க. லண்டனில் இருக்குது, பனாமாவில் இருக்குது, துபாயில் இருக்குது, சவுதி அரேபியா. எங்கே பார்த்தாலும் திருட்டுத்தனமாக, அயோக்கியத்தனமாக லட்சம் கோடி, 30 லட்சம், 50 லட்சம், 1000 லட்சம் கோடியாக ஆட்டையை போட்டால் ஏமாத்தினா திருட்டு படத்தை சேமிக்கிறதுக்குனே இருக்குது. வேட்டிகன் சிட்டியில் ஒரு பேங்க், சுவிஸ் பேங்க். ஒரு கிறிஸ்தவ நாடு, போப்புன்னு ஒருத்தர் அங்கே இருந்து ஆட்சி பண்ணின்னு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊரில் ஒரு கேவலமான ஒரு பேங்க், வங்கி,
இவன் வாக்கு வங்கினுவான் இவனுங்க. எங்களோட வாக்கு வங்கி இருக்குதுங்க அம்மா அசிங்கமாக பேசுகிறோம். அந்த மாதிரி வங்கி வங்கி சுஸ் பேங்க உலகத்தில் இருக்கிற எல்லா திருட்டு பசங்களும் லட்சம் கோழியாக பதுக்கி வைத்திருக்கிற ஒரு இடம் அது வேட்டிகன். அது போப்பாண்டவர் வாழும் இடம். அங்கே சுவிஸு, அந்த சுவிஸில் வச்சு இதே மாதிரி உலகம் பூரா 195 நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 70 நாடுகள் இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நாடுகள், இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நாடுகள், இந்த மாதிரி ஊரை ஆட்டை அடித்து தின்னு மக்களை கொத்தடிமையை ஆக்கி ஆக்கி கோடி 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 லட்சம் கோடி பணத்தை எல்லாம் பேர் கேட்க மாட்டான், ஊர் கேட்க மாட்டான், யாரும் கேட்க மாட்டான், எதுக்கும் கேட்க மாட்டான், அவ்வளோ பணத்தையும் வாங்கி வச்சுப்பான். பேங்க் அழிய போகுதுடா டே, அழிய போகிறீங்கடா, சாவ போகிறீங்கடா டே, சாவ போகிறீங்க. எல்லாம் தான் சொல்கிறேன், வேட்டிகன் சிட்டி முதல் கொண்டு தான் சொல்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் கிளைமாக்ஸ் யுவர் ஆர் லூசஸ். திஸ் இஸ் கிளைமாக்ஸ் மேன். விட மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். ரைட்டா ரைட் இல்லையா? பார்த்துக்க, அவ்வளோதான் அவனுக்கு. ஸோ அந்த குற்ற உணர்ச்சியோடு தீய சக்திகளாக உலகின் அந்த கடைசியில் இருந்தவன், உலகின் இந்த கடைசியில் இருந்தவன் திருமணம் செய்து கொண்டான். உலகின் அந்த முனையில் இருந்தவன் உலகில் இந்த கடைசியில் இருந்தவனை திருமணம் செய்து கொண்டான். ஏறத்தாழ மனிதம் டார்வின் கூற்றுப்படி அல்லது எப்படியோ வேட்டையும் வியாபாரமும் பண்டமாற்று முறையும் நாடோடி வாழ்க்கை முறையும் இருந்தப்போ இந்த உலகம் 100% சூப்பராக இருந்ததாமே. அப்படிலாம் சரித்திரம் சொல்லவில்லை. ஏன்னா அதுக்காக டார்வின் காலத்தில் மனிதர்கள் இருந்த காலத்தில் 100% உலகம் சூப்பராக இருந்ததுலாம் டார்வின் சொல்லலை, நானும் சொல்லலை, எவனும் சொல்லலை. எல்லா காலங்களிலும் சரித்திரம் என்பது ஒரு அர்த்த சாக்கடை தான். குற்றம் 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 நிறைந்த ஒரு உலகம்தான். இருந்தாலும் இந்த கடைசியில் இருந்து அந்த கடைசியில் போயிட்டு ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு தன்மை இருந்தது. திரைக்காடலோடி திரவியம் தேடு. எப்படியா போ, திரைக்காடல் கடலில் போ, குதிரையில் போ, யானையில் போ, ஒட்டகத்தில் போ, எப்படியோ திரை கடலோடி திரவியம் தேடு, வியாபாரம் செய், வயிற்று பழுப்பு, சோறு வேணும். குடும்பம் எப்படி வாழும்? சோறு இல்லாமல் உங்களால் வாழ முடியும்? காடு மாடு பையன் அது வாழ்ந்துடும், நீ எப்படி வாழ்வ? ஸோ அதுதான் திரைக்காடு. யாதும் முறை யாவரும் கேளீர். எல்லோருமே நண்பர்கள் தான். அங்கே நண்பர்கள் தான் இருக்கே தவிர மொழிகள் அல்ல. எந்த ஒரு மொழியும் இல்லை, மொழியை தேவையில்லை, எந்த மொழியுமே வேண்டாம். வெறும் ஆக்ஷனில் வாழலாம். அப்படி தான் வாழ்ந்தான் அந்த காலத்தில். வெறும் ஐடியா கொடுத்து சிக்னல் கொடுத்து தான் போதும் விடா. அப்புறம் எதுக்கடா அவன் மொழியை வச்சுன்னு பிடுங்குங்கடா டே, மொழியை வச்சுன்னு துண்ணுங்களா, அவன் வாயில் வருதுடா, அசிமான கட்ட வார்த்தையாக வருதுடா எனக்கு. ஸோ இப்படி தான் குற்ற உணர்ச்சியோடு வாழ்கின்ற எச்ச பசங்களா. குற்ற உணர்ச்சியில் ராத்திரி தூங்கும்போது உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு சரக்கு குடிக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு ஃபிகரை கூட்டின்னு போகிறேன்னு எனக்கு தெரியும், ஃபிகர்கிட்ட இருந்துட்டு அந்த ஃபிகரை கொன்று மூட்டை கட்டி அதை கொண்டு போய் சாக்கடையில் கூவத்தில் விட்டு எரிஞ்சிடற, அதுவும் எனக்கு தெரியும். குற்ற உணர்ச்சியில் வாழும் எச்சை பசங்களே, ஜாக்கிரதை, உங்களுடைய அழிவு நெருங்கி விட்டது. கிளைமாக்ஸ் மொழியை வைத்து பிளவுகளை உருவாக்குகிறீர்கள், மொழியை வைத்து கலவரத்தை உருவாக்குகிறது. சேனல் பூரா நக்குது. மோடி கெட் அவுட்னு ஒரு பக்கம், ஸ்டாலின் கெட் அவுட்னு ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் கெட் அவுட்னு இன்னொரு பக்கம், மோடியும் ஸ்டாலினும் கெட் அவுட். எப்படி ஒரு குரூப், மோடியும் ஸ்டாலினும் கெட் அவுட், அது ஒரு குரூப். மோடி கெட் அவுட், அது ஒரு குரூப்பு. ஸ்டாலின் கெட் அவுட், அது ஒரு குரூப்பு. என்னடா குரூப்பு உங்கள் குழுவும் நீங்களும் மூஞ்சிங்களும் மகளை காட்டிங்க சனியன்களே, சாத்தான்களே, சீக்கிரமாக செத்து ஒழிங்கடா, அழிஞ்சு போங்கடா. இந்த உலகத்தில் உங்களுடைய நிழல் காற்று வைரஸ்கள். கொரோனா போயிடுச்சின்னு பார்த்தா இன்னும் இங்கே தான் இருக்குது, இவங்க வடிவில், இவங்க ரூபத்தில். சரி, ஓகே. ஸோ அப்படியே மனிதன் டார்வின் கண்டு ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ மனிதன் வந்ததா போனதா சொல்கிறான். இன்றைக்கி வரைக்கும் இருக்கான். இன்றைக்கி ஃப்ளைட்டில் திருடுறான். நதிக்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாமே 108 அடுக்கு மாளிகை ஆயிடுச்சு. அன்றைக்கி தவளோடு குடிசையாக இருந்தது. நதிக்கரை ஓரங்களில் நாகரிகம் எப்படி இருந்தது? தவள குடிசையாக இருந்தது, தவள பைசி நிலமாக இருந்தது. அப்படி இல்லை. இன்றைக்கி நதிக்கரை ஓரங்கள் அந்த உலகத்தின் அந்த கடைசியில் இருந்து இந்த முனை வரை நதிக்கரை ஓரங்களை எல்லாம் பாருங்கள். எல்லாம் வானை முட்டும் கோபுரங்கள், பில்டிங்ஸ் எல்லாமே அதே தான். எதே சேம் திங். யாதும் ஊரே யாவரும் கேளீர். திரை கடலோடி திரவியம் தேடு, நதிக்கரை நாகரிகம் சேம். அதே தான். இந்த வடிவேல் சொல்லுவார சேம் சட்னி, என்ன மயில் தக்காளி சட்னியா, அது என்ன ஒரு கிழமை அளவு, அதை விட்ரு. ஸோ அதுதான் இங்கே போயின்னு இருக்குது. ஆனால் இப்போ அழிய போகுது, அதுதான் விஷயம்.
ஆமாம், தொடோண்டு குடிசையாக இருந்ததுப்பா. அதோட சின்ன குடிசை, சின்னோண்டு பயிர் செய்யும் நிலம். இன்னைக்கு வானத்தை முற்ற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட? பில்டிங்கை உயர்த்திட்ட. வானத்தை முட்டினா ஏற்கனவே ஓட்ட விழுந்துச்சுன்றான். ஏற்கனவே ஓட்ட விழுந்துச்சு, ஓசோனில் ஓட்ட விழுந்துச்சு, வெப்பமயமாதல், கடலுக்குள்ளார எல்லாம் போகுது, அழிய போகுது, சாக போகுது, எல்லாம் உண்மை. கொஞ்ச நாள் போன டிசம்பர்லலாம் நம்ம பார்த்தோம். போன டிசம்பர் போன வருஷம் தான் 2024 நவம்பர் டிசம்பரில் பார்க்காததா? டிசம்பர்லேயே உலகம் அழிய போது எவ்வளோ பேர் கணிதம்லாம் சொன்னான், எல்லாம் சொன்னான், ஒரு தீர்க்க தரிசனம்லாம் சொன்னான். ஏன் நான் கூட தான் சொன்னேன். நாஸ்டாம் சொல்லியிருக்கிறாரு, பாம்பே வாங்க சொல்லியிருக்கிறாங்கோ. 2025 முடிஞ்சு போச்சு. இனிமேல் இதுக்கப்புறம் இதே மாதிரி பல ஆண்டுகள் இதுக்கு முன்னால் ஒரு 2004ன்னு நினைக்கிறேன். எஸ், 2004. 2004 சுனாமி வரலையே. இப்படி தான் காலகாலமாக சொல்லிட்டு இருப்பான்ப்பா. பட் அழிவு இது கிளைமேக்ஸ், இது கண்டிப்பாக இப்போ அழிஞ்சிடும். அதுக்கு முன்னால் ஒழுங்கு மரியாதையாக அந்த பிளவுகளை உருவாக்காமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க. எல்லா மக்கள் இலங்கையில் நடந்த மாதிரி, மணிப்பூரில் நடந்த மாதிரி. மணிப்பூரில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது பார்த்தியா? பங்களாதேஷில் நடந்தது பார்த்தியா? இப்படி மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு ஆளாகவும் அடித்து சாவச்சு தூக்கி வெளியில் போட்டுருவான். மாட்டுக்கு சண்டை போட்டவனு வேணுங்க, ஜல்லிக்கட்டுக்கு சண்டை போட்டவனுங்க, ஜல்லிக்கட்டுக்கு பண்ணானுங்கள்டா. எங்கே பீச்சு பூரா என்னானுங்கள அவனுக்கு வரப்போகுது. அவனுக்கு கோவம். ஏதோ சரக்கு கட்சிதா, தண்ணி கட்சிதா, ஃபிகரு கட்சிதா, கடலையை போட்டுமா, ஜாக்கெட்டு விடால கையை விட்டு ஏதாவது அப்படி மாவுக்கு பிசைஞ்சுமான்னு சொல்லி இருக்கானுங்க. என்னைக்கு அவனுங்களுக்கு சோறு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு காசு இல்லை, பசி பட்டினின்னு வருதோ அன்றைக்கி கோட்டை கீட்டை மயிர் மண்ணங்கட்டி ஆமாம் சென்னை இன்னும் எல்லாம் வெண்ணையாயிடும். பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கே விஷயம். பணத்தாசை அதான். ஆமாம், 100% சூப்பராகி அந்த காலம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலம் எப்படின்னா பணத்தாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பூமியை பிளந்து, கடலை பிளந்து, வானை பிளந்து, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏற்கனவே சுடுகாடாக இருக்கும் இவ்வுலகை வெகு சிகரத்தில் விழுங்கு விடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி இயற்கை ரெடியாக இருக்குது. இன்றைக்கி அந்த பணத்தாசையால், பெண்ணாசையால், பொன்னாசையால் இந்த பூமி பிளந்து போய் கிடக்கிறது. நிலநடுக்கம் எப்போ வேணாலும் வரும், பிளக்கும். உள்ளே எல்லோரும் போய் படுத்துக்க வேண்டியதுதான், அப்படியே மண்ணால் மூடிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை, பேரிடர்கள், மிகப்பெரிய அபாய ஒலிகள். இப்போ நான் ஊதுந்து சூரியனுக்கு கேட்டிருக்கோம். இதெல்லாம் இனிமேல் நடக்க போகிறது. சரியா? அதனால் அந்த மொழி இழின்னு வச்சுக்கிட்டு சண்டை கிண்டியை போட்டு நீ சாவாத. ஆமாம், ஒரு 10 நாள் பொறுத்து சாவு. ஏன் இன்றைக்கே சாவாது? எப்படி இருந்தாலும் நீ சாவ தான் போகிறேன், நானும் சாவ தான் போகிறேன். ஒரு 10 நாள் வாழ்ந்துட்டு சாவுமே. இன்றைக்கே சாகணுன்னு உனக்கு அவசரம்னா ஓகே பண்ணு, நிறைய பிரச்சனை பண்ணு. பட் வெளியிலலாம் போய்ட்டு அதை கொண்டு வானுங்க, அவ்வளோதான். ஸோ 80 மாட்டி இப்போ நான் அண்ணா எனக்கு பேர் அறிவாலயத்துக்கு நான் வரட்டுமா? பார்க்குறியா? அண்ணா சாலைக்கு வரட்டா கத்தின்னு கிடக்குறானுங்க, கர்மம் பிடிச்சவனுங்க. சரி சாரி. இப்படி சீக்கிரத்தில் விழுங்கி விடும். எது? இயற்கை விழுங்கி விடும். இந்த இந்த பணத்தாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இவர்களை எல்லாம் போலீஸ்காரன், மயிறு, நீதிபதி எல்லாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. எங்கள் பாமர மக்கள் எங்கள் கோர்ட்டு வாசல்லாம் வராதிங்க. நீதிபதிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களாம் சிபிஐ கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேஸெல்லாம். எப்போ நாங்கள்லாம் அந்த கேஸெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், எங்களால் எடுத்துக்க முடியாது. அந்த வக்கீல் திட்டு பசங்க, அப்புறம் இந்த வக்கீல் திட்டு பசங்க, இந்த பணக்காரனுங்க, அந்த அல்லக்கைங்க, அப்புறம் அந்த மாதிரி அதிகாரம் பிடிச்சவனுங்களுக்கு தான் சாதகமாக பேசும். ஏழைகளுக்கு, பாமர மக்கள் தயவு செஞ்சு கோர்ட்டு வாசல்கள்லாம் வராதிங்க, ஓடி போயிடுங்கன்ட்டாங்க. நிறைய நீதிபதிகள் அப்படி சொல்லிட்டாங்க. சில நீதிபதிகள் முன் வந்து சுமோட்டோ அவங்களே வழக்கெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. அதனால இது அழிவு தான், ரைட்டா? ஸோ அதனால் ஏழை மக்கள், பாமர மக்கள் யாரும் கோர்ட்டு வாசலுக்கெல்லாம் போகாது, அங்கே உனக்கு நீதி கிடைக்காது. அவரே தான் சொல்லிட்டாருல, அங்கே வராதிங்கன்ட்டு, அப்புறம் எதுக்கு போகிறேன்? ஸோ இப்படி இப்படி இந்த ஏன்னா பூமி வந்து இப்போது வந்து இயற்கை வந்து பூமியில் பிளவை உருவாக்கி மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் வந்து நெருப்பாக்கி பூமியின் மீது தெளிக்கப் போகிறது. இது பூமி எரிய போகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாள் லாஸ் ஏஞ்சல்ஸ் தெரியலையா? சொல்லு. லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா, அமெரிக்கா சுத்தமாக தரமாட்டமாக போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ காசா பாரு, ஒன்றுமே இல்லைங்க. காசா எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, ஒன்றுமே கிடையாது. உக்ரைன் அப்படி தான் எல்லாமே நிறைய எங்கே பார்த்தாலும் ஒரே அழுகுறீங்க, எல்லாம் சாவு, கை கால் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நோய் நொடி. இதே மாதிரி. ஆமாம், 55 கோடி பேரா நேற்று. எவ்வளோ பாதிகள்?
எவ்வளோ பாவிகள் திருவேணியில் எவ்வளோ எவ்வளோ 55 கோடி பாவிகள் ஒன்று சேர்ந்து பாவத்தை வந்து திருவேணியில் கொட்டிகிட்டு போயிருக்கான். நோய் அது எதுமோ புழு வருதான், பூச்சி வருதான், என்னென்னமோ வருதான், சொல்ல முடியாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பக்கம் இந்த டெல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த ஊரெல்லாம் இருக்கிறலாம் நோய் வந்து கொரோனா மாதிரி பெரிய நோய்கள் தாக்கி அங்கே இருக்கிறவங்களாம் செத்தாலும் செத்து போயிடுவான். அதுவும் நடக்கும். அது பேர் எவ்வளோ 55 லட்சம் பாவிகளுடைய நோய்கள் டன்னுகள் டன்னு எத்தனையோ டிஎம்சி கணக்கில் மூத்திரத்தை விட்டுருக்காயா அந்த நீரில். அது ஒரு சுத்தமான நீரில் அந்த ஊர் முதலமைச்சர் சொல்கிறான் அது சுத்தமான நீர் ஆச்சா. அட பாவிகளா, மூத்திரத்தை விட்டு எவ்வளோ டிஎம்சி கணக்கில் எப்போ 52 கோடி பேர் ஆளுக்கு ஒரு 10 ஒரு 1/4 லிட்டர் மூத்திரம்னு வச்சுக்கப்பா. ஒருத்தவன் 1/4 லிட்டர் மூத்திரம். 55 கோடி பேர், 55 கோடி பேரும் அது உள்ள தானே மூத்திரத்தை விட்டுருப்பான், பிஎஃப் பண்ணிருப்பான். அங்கே ஏதோ நடக்கிறதுக்கே இடம் இல்லையா, அங்கே எங்கே போய் பேடுறது? அங்கெல்லாம் ஏதோ கக்குசுக்குது, அது இருக்குது இதுக்குதுன்றாங்க. எல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. எல்லாம் அந்த திரிவேணி சங்கமத்தில் தான் மூத்தத்தையும் விட்டுருப்பான், பியும் போயிட்டுருப்பான். நோய் 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 நோய். இப்போ ஏற்கனவே அவன் பான் பிராக் போடுவான், ஏற்கனவே ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் கஞ்சா போடுவான், அதை போடுவான், இதை போடுவான். சுத்தமாக சுத்தம்லாம் அவனுக்கு கிட்ட கிடையவே கிடையாது. நம்ம ஊர் ஓரளவுக்கு பரவாயில்ல, சுத்தம் கித்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன வேலை செய்ய மாட்டான், அவன் கொஞ்சம் வேலை செய்வான் நல்லா. 8 மணி நேரம், 10 மணி நேரம், 18 மணி நேரம். இப்போ ஆமாம், ரேஷன் அரிசியை குத்தா கூட மாடு மாதிரி வேலை செய்வான். அறிவில்லாதவன் மாடு தானே அவனுக்கு ஏதியா அறிவு அவனுக்கு. இந்திக்காரனுக்கு எங்கே இருக்குது? இந்திக்காரன் இல்லை, எல்லா காரணம். ஒரிசாக்காரன், அந்த காரன், ராஜஸ்தான், மயிறு, மண்ணாங்கட்டி, அப்புறம் மகாராஷ்டிரா எல்லாமே அறிவு கிடையாது. அறிவு இல்லாதவனுங்க, படிப்பறிவு இல்லாதவனுங்க. ஒழுக்கம்னா அவனுக்கு என்னென்ன தெரியாது. அவன் பேசுகிற மொழியே சரி கிடையாது. படிக்காதவன் ஏதோ தப்பாக பேசுவான், அவர் மரியாதையாக பேச மாட்டான். இப்போ எப்படி ஜான் பாஸ்கோ காய் பூமி கையான்னு கத்துறேன், இப்படி தான் கத்துவானுங்க. அறிவு இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை, ஒரு மயிரும் கிடையாது. நான் மாடு, அவள் தான் மாடு எப்படி? ஆமாம், புழு மேயும், எதையாவது ஒரு மயிரை மேய்ஞ்சிட்டு அப்புறமா எங்கேயா போய் பட்டுக்கின்னு அப்புறம் மெதுவாக அசை போடும். அந்த மாதிரி தான் அவனுங்க. ரேஷன் அரிசி கச்சா போதும், ஒரு பச்சை மிளகா, ஒரு சப்பாத்தி இருந்தால் போதும், எங்கே வேணால் துண்ணுவான். ட்ரெயின் மேலே படுத்துப்பான், இல்லை கக்கூசூர் போய் படுத்துப்பான், இல்லை அந்த ஏதோ ஒரு பைப் அடியெல்லாம் போய் படுத்துப்பான். அந்த மாதிரி சுத்தம் இல்லாத பசங்க, அறிவில்லாத பசங்க, படிக்காத பசங்க. அதுக்கு இவனுங்க பரவாயில்ல. என்ன இவன் வேலை செய்ய மாட்டான், வேலை செய்வான், அவள் தான். இவன் வேலைக்கே போக மாட்டான். சோம்பேறி எச்ச புறம்போக்கு, நல்லா புடுங்கி தின்னுறது, ஏமாற்றி தின்னுறது இவன் தமிழன். அவன் நல்லா வேலை செய்வான், ஏகப்பட்ட அளவுக்கு வேலை செய்வான். திருடுவான், கொள்ளை அடிப்பான், கொலை எல்லாம் சும்மா அழகாக பண்ணுவான். கொலை பண்ணுறான்ல, இந்த உயிரெல்லாம் எடுக்கிறானுங்க பாரு, அதை ரொம்ப ரசித்து பண்ணுவானுங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இருக்காது. அப்படின்னா 3 வயசு குழந்த கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு அவன் புருஷன் கண்ணு எதிர்க்கவே பொண்டாட்டியை வேலை பார்க்குறான்னா அவன் எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான். நம்மால் அந்த அளவுக்கு மோசமான பண்ணுவான், பட் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. சரி விடு. ஸோ உலகம் இறுதியாக நான் சொல்கிறேன், இந்த மொழிக்காக சண்டை போடுவது, பிளவுகளை உருவாக்குவது, கலவரத்தை உருவாக்குவது, இது யார் செய்தாலும் சரி, ஆமாம் ஸ்டாலின் செய்தாலும் சரி, ஆமாம் மோடி செய்தாலும் சரி, இங்கு நடக்கப் போவது ஒன்றே ஒன்று தான். உலகம் அழியும், பூமி பிளக்கும், மாபெரும் மகா எதிர்பார்க்கவே முடியாத அளவில் பேரழிவுகள் வரும். அந்த பேரழிவில் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்க டொனால்டு ஜான் ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸில் ஒருத்தவங்களும் இயற்கைக்கு முன்னால் நீங்கள் வாலாட்ட முடியாது. 1 மணி நேரம் பேசியிருக்க முடிச்ச பிடிச்சிங்கன்னு 1 hour. மை காட். சரி, ஓகே, இதுதான் விஷயம். நல்லா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் வந்து ஆமாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏற்கனவே சுடுகாடாக இருக்கும் இவ்வுலகை வெகு சீக்கிரத்தில் விழுங்கி விடும். இது இயற்கை, ரைட்டா? ஸோ என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் வாழப்போகிற கொஞ்ச நாளுக்காவது, கொஞ்ச நாள் இந்த யார் முதலமைச்சர் அப்புறம் பிரதம மந்திரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த பேப்பர் இல்லை தான், அதுதான் பேசினுக்கிறேன். ஸோ வாழப்போகிற கொஞ்ச நாளுக்காவது பண சண்டை, நில சண்டை, பெண் சண்டை, அப்புறம் பொன் கோல்டுன்னா கோல்டு சண்டை, முக்கியமாய் மொழிகள் சண்டைகள் வேண்டாம். முக்கியமாக பெண் சண்டை ஆகட்டும், அப்புறம் இந்த வார், இந்த ஊர் சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, என்னென்னமோ பண சண்டை, அந்த சண்டை பற்றி சொன்னோன்னே கரும பண சண்டை, நில சண்டை, பெண் சண்டை, பொன் கோல்டு சண்டை. முக்கியமாய் மொழிகள் சண்டை வேண்டாம். இந்த சண்டையால் நிச்சயமாக பூமிக்கு கோபம் வந்துடும், இயற்கைக்கு கோபம் வந்துடும், பஞ்சபூதங்களுக்கு கோபம் வந்துடும்.
அழித்து விடும் உங்களை. இதுக்கு முன்னால் பண்ண பணத்தாசையில் சண்டைங்க போட்டுக்கினீங்க. அப்புறம் என்னென்ன ஆற்றுக்கலாம், நில சண்டை போட்டுக்கிட்ட, நில ஆக்கிரமிப்பு, இன்னும் கையாடுதல், அபகரிப்பு இதெல்லாம் பண்ணிங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரே பெண்ணை வந்து கூட்டு பலாத்காரம்லாம் பண்ணிங்க. அப்புறம் வந்து என்னது இப்போ அந்த கோல்டு தங்கம் எல்லாத்தையும் ஒழிச்சிங்க, ஆட்டையை போட்டிங்க. ஏர்போர்ட்டில் வந்து பிடிபட்டதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கினேன், பெட்ரூமில் வச்சுக்கினேன், எல்லாம் ஓகே. ஆனால் மொழி யாதும் ஊரே யாவரும் கேள்வி, திரை கடலோடு திரவியம் தேடு நதிக்கரை, நாகரிகத்தை நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு மொழிகளை போய் நீங்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கினீங்க. இயற்கைக்கு கோபம் வந்துடும், பஞ்சபூதங்களுக்கு கோபம் வந்துடும். அப்புறம் அந்த சூரியன் எரிஞ்சி மேலே விழுந்துடும். ஏற்கனவே ஓசோனில் ஓட்ட கொரோனாலாம் ஒழுங்காக பத்திரமாக ஒரு இடத்துல தயாராக இருக்குது. எப்போ உணவு ஆட்ட போகலான்னு பத்தாக்குறைக்கு திரிவேணி சங்கமத்தில் புதுசாக ஒரு 55 லட்சம் 55 கோடி 55 கோடி மக்களிடமிருந்து புதுசாக ஒரு வைரஸ், அது எஃப்எம்ஐ என்னமோ ஒரு வைரஸ் உருவாகிருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் ஹை ஸ்பீடில் அப்படியே வந்துனே இருக்கிறாங்க. சாப்பிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. மொழிகளை வைத்து சண்டை போடாதீங்க. பண சண்டை போட்ட, நகை சண்டை போட்ட, பெண்ணுக்காக சண்டை போட்ட, பட் இந்த மொழியை வச்சுக்கிட்டு சண்டை போட்டிங்கன்னா இயற்கை உங்களுக்கு கொண்டுடும். இது கிளைமேக்ஸ். எனக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இவ்வளோவும் பேசுகிறேன்னா என்ன நீ என்ன பண்ண போகிற, என்ன பிடுங்குவ, அது கூட எனக்கு தெரியும். புரியுதா? என் பேர் ஜான் பாஸ்கோ, மைண்டில் வச்சுங்க. அப்புறம் அதுதான். ஸோ அதான் இந்த மொழிகள் சண்டை வேண்டாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் அங்கு மொழி முக்கியம் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அங்கே மொழி முக்கியமா? நோ 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 மொழி முக்கியம் அல்ல. அடுத்து திரை கடலோடி திரவியம் தேடு என்றால் அங்கு மொழிகள் முக்கியமா? திரை கடலோடு இங்கே இருந்து உலகத்தின் இந்த முனையிலிருந்து அந்த கடைசிக்கு நீ வியாபாரத்துக்கோசரம் போக வேண்டுமே என்றால் அங்கே மொழி முக்கியம் இல்லை. சைகையில் கூட வாழ முடியும், சைகையிலேயே பேச முடியும். அமைதியாகவே இருந்து கூட நீ இங்கேருந்து போய் அங்கே போய் வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் அங்கிருந்து உன் சொந்த நாட்டுக்கே வர முடியும். மொழிகள் முக்கியம் அல்ல. எந்தது? யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த நட்புக்கு மொழிகள் முக்கியம் அல்ல. திரைக்கடலோடி திரவியம் தேடு, வியாபாரத்திற்கும் மொழிகள் முக்கியம் அல்ல. அதே மாதிரி நதிக்கரை ஒரு நாகரிகத்திற்கும் மொழிகள் முக்கியம் அல்ல. வெறும் சைகைகளிலே கூட வாழ முடியும். பட் மொழிகள் முக்கியம். பட் இருந்தாலும் மொழிகள் அது என்னது முக்கியம்தான். ஏன் என்றால் அது ஒரு வழிகாட்டி, அறிவு அல்ல. மொழிகள் அறிவா? எந்த மொழி அறிவு? எந்த மொழியுமே இல்லைனாலும் நீ அறிவாளி ஆக முடியும். படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில். காமராஜர் இல்லையா? எம்ஜிஆர் இல்லையா? இவ்வளோ பேர், இவ்வளோ பேர். உதாரணத்துக்கு உலகம் முழுக்க இவ்வளோ பேர். கிரேக்கத்தில் இருந்து வந்து மிகப்பெரிய கிரேக்கம், சுமேரிய நாகரிகம், எவ்வளோ சிந்து நதி நாகரிகம் எவ்வளோ இருக்குது. சரி, அதை விட்டுரு. அதனால் மொழிகள் முக்கியம் அல்ல. ஸோ ஒன்றுக்கு மேல் இல்லை, ஒன்றுக்கு மேல் எப்பொழுதும் வேண்டாம், 2க்கு மேல் எப்பொழுதும் வேண்டாம், அந்த மேட்ருக்கு அதை பற்றி நான் பேசுவேன். 1க்கு மேல் இல்லை, 2க்கு மேல் இல்லை, 100க்கு 100. எவ்வளோ? 100க்கு 100. அதற்கும் கூட மேலாக மொழிகள் வேண்டும். எத்தனையோ 1000 மொழிகளுக்கு மேலே இருக்கும். ஒரு 100 மொழி கற்று வச்சுக்க, என்ன தப்பு? ஒரு 100 மொழி கற்று வச்சுக்கோ, பயன்படும். அது வழிகாட்டி தான், அறிவு இல்லை. அறிவு என்பது இங்கே இருக்குதுப்பா. மொழி என்பது வந்து சும்மா அது ஒரு வழிகாட்டி தான், போகிறதுக்கு வரத்துக்கு தான். கைண்ட் ஆஃப் வாட். அது ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி, ஒரு குதிரை மாதிரி, ஒரு மாடு மாதிரி, ஒரு யானை மாதிரி, ஒரு ஒட்டகம் மாதிரி, அதில் ஏறிக்கொண்டு போகலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். அது மற்றபடி அது வேறு எதுக்கும் அது பிரயோஜனம் கிடையாது. ரைட்டா? ஸோ மொழிகள் வேண்டும். உலகின் இந்த முனையிலிருந்து அந்த கடைசி முனை வரை செல்ல உதவுவது மொழிகள் மட்டும்தான், அறிவு அல்ல. அறிவு என்பது நீ சொல்கிற அது செய்யுது, அவ்வளோதான்.
நீ கட்டளையிடுற செய்யுது தான், எல்லாமே நீ தான், உன்னையே நீ அறிவாய். உன் மைனஸ் என்ன, உன் ப்ளஸ் என்ன, அதை அறிந்து கொள். மொழியும் வேணாம், ஒரு மயிரும் வேணாம். அதற்காக கலவரத்தை உருவாக்காதீர்கள், பிளவுகளை உருவாக்காதீர்கள், பிரிவினைகளை உருவாக்காதீர்கள். மீறியும் நீங்கள் செய்வீர்களானால் இயற்கை உங்களை ஸ்வாகா பண்ணிடும். மீண்டும் சந்திக்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது அறிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது அறிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல். அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல். கவிதைகள் முழங்கு பாரதியை போல், கவிதைகள் முழங்கு பாரதியை போல். மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை
நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. மாலை மலர் செய்திகள், சென்னை 21/2/2025. பாலியல் பலாத்கார குற்றங்கள் அதிகரிக்க காரணங்கள் என்ன? ஓசை இல்லாமல் அரங்கேறும் கலாச்சார சீரழிவு. பஸ்களில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை. பள்ளி மாணவிகளை மிரட்டி கல்லூரி மாணவர்கள் அத்துமீறல். சிறுமியை மிரட்டி முதியவர் செக்ஸ் கொடுமை. இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை ஏமாற்றி கர்ப்பம் ஆக்கிய வாலிபர். போதையால் பாதை மாறுகிறார்கள். ஆபாச இணையதளங்கள். இப்படி நாளுக்கு நாள் பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் எங்கேயோ எப்போதோ மட்டுமே நடைபெற்று வந்த கற்பழிப்பு சம்பவங்கள் இன்று தினந்தோறும் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு இன்று தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலுமே பாலியல் சம்பவங்கள் தடுக்க முடியாத குற்ற செயல்களாகவே மாறிப்போய் உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் செல்போன்களின் பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாததாகவே மாறிப்போய் உள்ளது. குழந்தை பிறந்தவுடனேயே அவர்களது கைகளில் செல்போன்கள் தவழ தொடங்கி விடுகிறது. இப்படி சிறு வயதில் இருந்தே செல்போன்களின் ஆதிக்கம் மனிதர்களை ஆக்டோபஸ் போல ஆட்கொண்டு உள்ளது. செல்போன்கள் இல்லாத வாழ்க்கையை இன்றைய மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடிவது இல்லை. குறிப்பாக பள்ளி பருவத்திலேயே அதிகரிக்க தொடங்கும் செல்போன் மோகம் படிப்படியாக அதிகரித்து கல்லூரி காலங்களில் இன்றைய இளம் தலைமுறையினரை முழுமையாகவே அடிமையாக்கி விடுகிறது. செல்போன்களில் இன்று இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், சாட் என இணையதளங்களில் இன்றைய இளசுகள் 24 மணி நேரமும் மூழ்கி கிடக்கிறார்கள். இதுபோன்ற சமூக ஊடகங்கள் மூலமாக அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகுவது என்பது இன்று சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் நமக்கு நன்கு அறிமுகமான நபர்களாக இருந்தாலுமே ஆண்களிடம் பெண்கள் விலகியே இருந்து வந்தார்கள். ஆனால் இன்றோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. யாரென்றே தெரியாத நபர்களுடன் மணிக்கணக்கில் செல்போனில் அரட்டை அடிப்பதையும் பின்னர் அவர்களுடன் பழகி வெளியில் சுற்றுவதையும் இன்றைய இளம் பெண்களும் வாலிபர்களும் ஒரு பொருட்டாகவே கருதுவது இல்லை. அதனை பொழுதுபோக்காகவே மாற்றிக்கொண்டு உள்ளனர். இது போன்ற நேரங்களில்தான் பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாகி பல பெண்கள் கற்பை இழந்து இருப்பதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இது தவிர பாலியல் சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு இன்னும் என்னென்ன காரணங்கள் உள்ளன என்பதையெல்லாம் அவர் அடுக்கிக் கொண்டே சென்றார். இது தொடர்பாக அந்த அதிகாரி கூறியதாவது: இன்றைய காலகட்டத்தில் இளம்பெண்களும் இளைஞர்களும் இணையதளங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி படித்த ஆசிரியர்களும் இணையதளங்களே கதி என செல்போன்களில் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். இப்படி இணையதளங்களில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்த்து கேட்டு ரசிப்பதும் பாலியல் சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்து உள்ளன. இதனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் யார் யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். பள்ளிகளை பொறுத்தவரையில் ஆசிரியர் மாணவர் உறவு என்பது ஒரு காலத்தில் குரு சிஷ்யன் உறவாகவே இருந்து வந்தது. ஆனால் இன்றோ அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆசிரியைகளும் மாணவ மாணவிகளும் ஜோடியாக ஊர் சுற்றும் சம்பவங்களும் காரசார சீரழிவாக மாறிப்போய் உள்ளன. ஆசிரியர் மீது காதல் கொள்ளும் மாணவி, மாணவனை கடத்திச் செல்லும் ஆசிரியை என பள்ளிகளிலும் பாலியல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இது தவிர தங்களிடம் பாடம் படிக்கும் மாணவ மாணவிகள்
தங்களது மகன் அல்லது மகன் வயது உடையவர்கள் என்பதை மறந்துவிட்டு அவர்களிடமும் ஆசிரியர்கள் சிலர் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள். இதுபோன்ற பாலியல் சம்பவங்களை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் அது போதுமான அளவுக்கு கை கொடுக்காமலேயே உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளில் பாலியல் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேலும் அதிகரிக்க வேண்டும். அதே நேரத்தில் இணையதளங்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றியும் கூடுதலாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை பள்ளி கல்லூரிகளில் தொடங்கி வீடுகளிலும் நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டால் மட்டுமே பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் தாங்கள் சிறு வயதிலேயே திசை மாறி சென்று விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு படிப்பை மட்டுமே மனதில் நிறுத்தி எதிர்கால நலன் கருதி செயல்பட வேண்டும். இப்படி சமூக கட்டுப்பாடும் சுய கட்டுப்பாடும் ஏற்படும் போது தான் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களையும் கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு அந்த அதிகாரி தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பாலியல் சம்பவங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பெரிய பிரச்சார மேடையாக மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது என்பதை அதிகாரிகள் உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய பெற்றோர்களின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது. போதையால் பாதை மாறுகிறார்கள். பாலியல் சம்பவங்களுக்கு இணையதளங்களின் ஆதிக்கம் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்று தாராளமாக கிடைக்கும் போதைப் பொருள்களும் இன்னொரு காரணம் என்று கூறலாம். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலானோர் போதைப் பொருட்களை பயன்படுத்திய பிறகு பாலியல் உள்ளிட்ட குற்றச் சம்பவங்களில் ஈடுபடுவது சமீப காலமாக அதிகரித்து உள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் அதனை கட்டுப்படுத்துவது என்பது பெரிய சவாலாகவே மாறி உள்ளது. இப்படி பாலியல் சம்பவங்களுக்கு போதைப் பொருள்களும் முக்கிய காரணமாக அமைந்திருப்பதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. ஆபாச இணையதளங்கள் இன்றைய இளைஞர்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் தூங்கும் நேரத்தை தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் செல்போன்களை பயன்படுத்துவதை வாடிக்கையாகவே வைத்துள்ளனர். நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களையே அவர்கள் அதிகம் தேடி பார்க்கிறார்கள். குறிப்பாக ஆபாச இணையதளங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்களை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆபாச இணையதளங்களை நாடு முழுவதும் முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்கனவே எழுந்த நிலையில் அதுபோன்ற இணையதளங்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் புதிதாக ஆபாச இணையதளங்கள் முளைத்து கொண்டே இருப்பது புதிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. செல்போன்களில் ஆபாச புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பார்க்கும் இளைஞர்களும் எல்லை மீறி சென்று பாலியல் அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபடுவதும் தெரிய வந்துள்ளது. பாலியல் பலாத்கார குற்றங்கள் அதிகரிக்க காரணங்கள் என்ன? ஓசை இல்லாமல் அரங்கேறும் கலாச்சார சீரழிவு தான். பள்ளிகளில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை, பள்ளி மாணவிகளை மிரட்டி கல்லூரி மாணவர்கள் அத்துமீறல், சிறுமியை மிரட்டி முதியவர் செக்ஸ் கொடுமை, இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை ஏமாற்றி கர்ப்பம் ஆக்கிய வாலிபர். தினத்தந்தி செய்திகள். திமுக ஜனதாவினரின் போட்டிக்கு இடையே சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் செய்த விஜய் கட்சியினர்
டிவிகே பார் தமிழ்நாடு என்று ஹேஷ்டேக் பதிவு. தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று காலை ஜனதா சார்பில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது. ஏற்கனவே திமுகவினர் சார்பில் நேற்று முன்தினம் முதல் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் செய்யப்பட்டு வந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியைச் சேர்ந்தவர்கள் டிவிகே பார் தமிழ்நாடு என்ற ஹேஷ்டேக்கை நேற்று ட்ரெண்டிங் செய்தனர். நேற்று இரவு 8:30 மணி அளவில் இந்த டிவிகே பார் தமிழ்நாடு என்ற ஹேஷ்டேக்கை 4,47,000 பேர் பகிர்ந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி February 22, 2025 தினத்தந்தி செய்திகள். மலைக்கு வாலிபருடன் சென்ற பெண் கூட்டு பலாத்காரம், 4 பேர் கும்பல் அதிரடி கைது, தப்பி ஓடிய வாலிபரை சுட்டு பிடித்த போலீசார். சுரேஷ். கிருஷ்ணகிரியில் மலைக்கு வாலிபருடன் சென்ற பெண்ணை மிரட்டி கூட்டு பலாத்காரம் செய்த 4 பேர் கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதில் தப்பி ஓடிய வாலிபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மது போதையில். கிருஷ்ணகிரி புதிய பஸ் நிலையம் பின்புறம் மலை உள்ளது. இந்த மலைக்கு கடந்த 19ஆம் தேதி மதியம் 35 வயது ஆண் ஒருவரும் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரும் வந்தனர். அவர்கள் மலை உச்சிக்கு சென்றனர். அங்கே 4 வாலிபர்கள் மது போதையில் அமர்ந்து இருந்தனர். அவர்கள் திடீரென அந்த பெண்ணையும் உடன் வந்த நபரையும் கத்தி முனையில் சுற்றி வளைத்தனர். பின்னர் அந்த பெண் அணிந்திருந்த தங்கச் சங்கிலி, தோடு மற்றும் அவர்கள் இருவரிடமிருந்த ரூபாய் 14,000 ஆகியவற்றை பறித்தனர். கூட்டு பலாத்காரம். பின்னர் காம வரி தலைக்கேறிய அந்த கும்பலில் இருந்த 2 பேர் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதனை மற்ற 2 பேர் தாங்கள் வைத்திருந்த செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். பின்னர் மலையில் இருந்து அழுது கொண்டே கீழே இறங்கி வந்த அந்த பெண் நடந்தவற்றை அங்கிருந்த பொதுமக்களிடம் கூறிவிட்டு போலீசில் புகார் அளிக்காமல் நேராக ஊருக்கு புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் பற்றி பொதுமக்கள் வழியாக அறிந்த கிருஷ்ணகிரி உடனடியாக விசாரணையை தொடங்கினர். 2 பேர் கைது. போலீசாரின் விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் நபரும் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பெண்ணை மிரட்டி பணம், நகை வழிப்பறி செய்தது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கலையரசன் வயது 21, அபிஷேக் 20 மற்றும் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சுரேஷ் 22, நாராயணன் 21 என்பது தெரிய வந்தது. இதில் கலையரசன், அபிஷேக் ஆகிய 2 பேரையும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு அதிரடியாக கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த சுரேஷ், நாராயணன் ஆகியோரை தேடி வந்தனர். துப்பாக்கியால் சுட்டுப்படுத்தினர். இந்த நிலையில் நேற்று காலை கிருஷ்ணகிரி பொன்மலை குட்டை பெருமாள் கோவில் பின்புறமாக பதுங்கி இருந்த சுரேஷ், நாராயணன் இருவரையும் போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்போது தாங்கள் வைத்திருந்த கத்தியால் போலீஸ்காரர்கள் குமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற. இதனால் போலீஸ்காரர் தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் சுரேஷின் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அவர் சுருண்டு விழுந்தார். போலீசாருக்கு பயந்து தப்பி ஓடிய நாராயணன் கீழே விழுந்ததில் அவருக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்டது. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சுரேஷ், காலில் முறிந்த நாராயணன் ஆகியோரையும் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மலைக்கு வாலிபருடன் சென்ற பெண் கூட்டு பலாத்காரம், 4 பேர் கும்பல் அதிரடி கைது, தப்பி ஓடிய வாலிபரை சுட்டு பிடித்த போலீசார். சுரேஷ். புதுடெல்லி February 22, 2025 தினத்தந்தி செய்திகள். தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களில் சோதனை.
7 இடங்களில் கள்ள நோட்டு அச்சடிக்கும் எந்திரங்கள் பறிமுதல், 9 பேர் கைது. தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 7 இடங்களில் கள்ள நோட்டு அச்சடிக்கும் எந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். 11 இடங்களில் சோதனை. ரூபாய் நோட்டில் பயன்படுத்தப்படும் ரிசர்வ் வங்கி முத்திரை மற்றும் சரிகை நூல் ஆகியவற்றுடன் கூடிய உயர் ரக காகிதத்துடன் 2 பேர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இவற்றை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ததாக வருவாய் புலனாய்வு இயக்குனர் ரகத்தால் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜிப்பூர் மற்றும் பெங்களூரு நகரங்களில் சோதனை நடத்தப்பட்ட போது பிடிபட்டார். இதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் மராட்டிய மாநிலத்தின் தானே மற்றும் ஹரியானாவின் பிவானியில் அச்சு உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் மராட்டியம், ஹரியானா, தெலுங்கானா, பீகார் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 5 மாநிலங்களில் 11 இடங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் சோதனை நடத்தினர். 9 பேர் கைது. இந்த சோதனையில் கள்ள நோட்டுகளை அச்சடிக்கும் 7 எந்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. மும்பையின் வெகுரோலி பகுதியில் ரூபாய் 50, ரூபாய் 100 நோட்டுகளை அச்சடிக்கும் எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். சங்கமலர் மாவட்டம் மற்றும் கோலாப்பூர் மாவட்டத்தில் 2 பேரும், பெல்காமில் 3 பேரும் கைதானார்கள். இதுபோல ஆந்திரா மற்றும் பீகாரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாரதிய நியாய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களில் சோதனை. 7 இடங்களில் கள்ள நோட்டு அச்சடிக்கும் எந்திரங்கள் பறிமுதல், 9 பேர் கைது. புதுடாலே. சென்னை, பிப்ரவரி 22, 2025 தினத்தந்தி செய்திகள். இருவருக்கும் இடையே காதல் இல்லை, 7 முறை கரு கலைப்பு. சீமான் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என ஐகோர்ட் உத்தரவு. தீர்ப்பின் முழு விவரம். சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் இடையே காதல் இல்லை. திருமணம் செய்வதாக கூறி உறவு கொண்டதால் 7 முறை விஜயலட்சுமி கருவை கலைத்து உள்ளார். அதனால் சீமான் மீதான கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று ஐகோர்ட் பிறப்பித்த தீர்ப்பின் முழு விவரம். சீமான், விஜயலட்சுமி. நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவான கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை கடந்த 17ஆம் தேதி ஐகோர்ட் நீதிபதி GK இளந்திரையன் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார். அது குறித்து அவர் பிறப்பித்த தீர்ப்பின் முழு விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் கூறி இருப்பதாவது: சீமான் இயக்கிய திரைப்படத்தில் விஜயலட்சுமி நடித்து உள்ளார். இதனால் சினிமா துறையில் ஏற்பட்ட பிரச்சனை, தன் சகோதரி வீடு தொடர்பான பிரச்சனை ஆகியவைகளுக்காக உதவி கேட்டு சீமானை விஜயலட்சுமி அணுகியுள்ளார். அப்போது அவரை திருமணம் செய்து கொள்வதாக உத்தரவாதம் அளித்து விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு கொண்டுள்ளார். கிராமத்து பெண் அல்ல. மதுரைக்கு செல்லும்போது விஜயலட்சுமியை தன்னுடன் தங்கும்படி கூறும் சீமான் சென்னையில் மட்டும் நேரில் சந்திப்பதே இல்லை. தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி விஜயலட்சுமி கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அதனால் போலீஸில் விஜயலட்சுமி புகார் செய்துள்ளார். இதை மறுக்கும் சீமான் தரப்பு வக்கீல், சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நடிகர். சீமான் ஒரு இயக்குனர். அவரை அசிங்கப்படுத்துவதற்காக இதுபோன்ற புகாரை விஜயலட்சுமி கூறுகிறார். 2011ஆம் ஆண்டு கொடுத்த புகாரை 2012ஆம் ஆண்டே விஜயலட்சுமி திரும்ப பெற்று விட்டதால் அதை மேற்கொண்டு விசாரிக்க முடியாது. ஒருவேளை சீமான் உறவு கொண்டிருந்தாலும் இருதரப்பு சம்மதத்துடன் நடக்கும்போது அது கற்பழிப்பு ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உள்ளது. சீமான் சொன்னதை நம்பும் அளவுக்கு விஜயலட்சுமி ஒன்றும் கிராமத்து பெண் அல்ல என்று வாதிட்டார். காதல் இல்லை, ஆனால் அனைவரது முன்னால் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சீமான் கூறியதால்
தான் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக்கொண்டதாக திருவள்ளூர் மகளிர் கோர்ட்டில் விஜயலட்சுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். அதே நேரம் புகாரை திரும்ப பெறுவதாக வக்கீலிடம் விஜயலட்சுமி கொடுத்த கடிதம் வலசரவாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைக்கு செல்லவில்லை. அதனால் அவர் இந்த வழக்கை முடித்து வைக்கவில்லை. 15 சாட்சிகளிடம் விசாரித்து வாக்குமூலமும் பெற்றுள்ளார் என்று போலீஸ் தரப்பில் ஆஜரான அரசு வக்கீல் முகுலன் தன் வாதத்தில் கூறியுள்ளார். இருதரப்பு வாதங்களையும் கேட்கும்போது சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் இடையே காதல் எதுவும் கிடையாது. தன் சொந்த பிரச்சனைக்காக உதவி கேட்டு சீமானிடம் சென்றபோது அவர் திருமணம் செய்வதாக கூறி கட்டாயப்படுத்தி உறவு கொண்டுள்ளார். இதனால் 6 அல்லது 7 முறை விஜயலட்சுமி கர்ப்பத்தை கலைத்து உள்ளார். அது மட்டுமல்ல, விஜயிடமிருந்து சீமான் பெருந்தொகை பணமும் பெற்றுள்ளார். இதன் பின்னர் திருமணம் செய்து கொள்ளாததால் சீமான் மீது விஜயலட்சுமி புகார் செய்துள்ளார், மிரட்டலுக்கு பயந்து. ஆனால் அரசியல் நிர்பந்தம் காரணமாக சீமான் மீது போலீசார் ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. 2023 ஆண்டு புகாரை திரும்ப பெறுவதாக விஜயலட்சுமி கொடுத்த கடிதத்தில் ஏராளமான மன உளைச்சலை சந்திப்பதால் புகாரை திரும்ப பெறுவதாக கூறியுள்ளார். இதன் மூலம் விஜயலட்சுமி மிரட்டலுக்கு பயந்து தான் புகாரை திரும்ப பெற்றுள்ளது தெரிகிறது. அதுவும் சீமான் மீதான கற்பழிப்பு குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது. இதில் சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றச்சாட்டு. அதனால் விஜயலட்சுமி புகாரை வாபஸ் பெறுவதாக கூறினாலும் அதை அனுமதிக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. இருவரது சம்மதத்துடன் உறவு கொண்டிருந்தாலும் அதன் பின்னர் இருவரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்து தங்களது வாழ்க்கை பாதையில் சென்று இருந்தால் சீமான் தரப்பு வாதத்தை ஏற்று இருக்க முடியும். 12 வாரத்துக்குள் குற்றப்பத்திரிகை. ஆனால் விஜயலட்சுமியின் வாக்குமூலத்தில் அவர்களுக்கு இடையே தொடர்பு இருந்து உள்ளது. இதனால் சீமானுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய முடியாது. சீமான் மனுவை தள்ளுபடி செய்கிறேன். அவர் மீதான வழக்கை 12 வாரத்துக்குள் விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு நீதிபதி கூறியுள்ளார். இருவருக்கும் இடையே காதல் இல்லை. 7 முறை கருக்கலைப்பு. சீமான் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என ஐகோர்ட் உத்தரவு. தீர்ப்பின் முழு விவரம். பெங்களூர், பிப்ரவரி 22, 2025 தினத்தந்தி செய்திகள். பெங்களூருவில் தாயை கத்தியால் குத்தி தாலி சங்கிலி பறிப்பு. மது குடிக்க பணம் கொடுக்காததால் மகன் வெறிச்செயல். பெங்களூரு ஞானபாரதி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வருபவர் ஜெயலட்சுமி. இவரது மகன் ராகுல். அவர் வேலைக்கு எங்கும் செல்லாமல் மது குடித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் மது குடிப்பதற்கு பணம் கொடுக்கும்படி தனது தாய் ஜெயலட்சுமியிடம் தாலி சங்கிலியை கொடுக்கும்படி ராகுல் கேட்டுள்ளார். ஆனால் மது குடிப்பதற்காக தாலி சங்கிலியை தன்னால் தர முடியாது என்று ஜெயலட்சுமி கூறினார். இதன் காரணமாக ஆத்திரம் அடைந்த ராகுல் வீட்டில் கிடந்த கத்தியை எடுத்து தன்னை பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் ஜெயலட்சுமியை கத்தியால் கண்மூடித்தனமாக குத்தினார். இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடினார். உடனே ராகுல் தாய் ஜெயலட்சுமி கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி அக்கம் பக்கத்தினருக்கு தெரிய வந்ததும் ஜெயலட்சுமியை மீட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ராகுலை கைது செய்தனர். பழனி, பிப்ரவரி 22, 2025 தினத்தந்தி செய்திகள். கட்டிட ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 18,000 லஞ்சம் வாங்கிய பழனி கோவில் என்ஜினியர் கைது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், வயது 49, கட்டிட ஒப்பந்ததாரர். கடந்த 2023 ஆண்டு இவர் பழனி முருகன் கோவில் சார்பில் ஒட்டன்சத்திரத்தில் ரூபாய் 71 லட்சத்தில் திருமண மண்டபம் கட்டுவதற்கான பணியை ஒப்பந்தம் எடுத்திருந்தார். கட்டிட பணி முடிவடைந்த நிலையில் மீதம் ரூபாய் 21 லட்சம் பாக்கி
பில் தொகையை விடுவிக்கும்படி பழனி முருகன் கோவில் கட்டிடப் பிரிவு செயற்பொறியாளர் பிரேம்குமாரை வயது 50 அணுகி உள்ளார். அப்போது பிரேம்குமார் பில் தொகையை விடுவிக்க செந்தில்குமாரிடம் ரூபாய் 18,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசில் செல்வகுமார் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் ரூபாய் 18,000க்கான ரூபாய் நோட்டுகளை ரசாயனம் தடவி செந்தில்குமாரிடம் கொடுத்தனர். பின்னர் அந்த பணத்தை கோவில் செயற்பொறியாளர் பிரேம்குமாரிடம் கொடுக்குமாறு கூறினர். இதற்கிடையே செந்தில்குமார் ரசாயனம் தடவிய பணத்தை செயற்பொறியாளர் பிரேம்குமாரிடம் கொடுத்தார். உடனே லஞ்ச ஒழிப்பு போலீசார் கோவில் கட்டட பிரிவு அலுவலகத்துக்குள் அதிரடியாக நுழைந்து லஞ்ச பணத்துடன் இருந்த பிரேம்குமாரை கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நான் கண்ட எம்ஜிஆர் ரா. கற்பூர சுந்தரபாண்டியன் இயப்ப பன்னி. தோட்டத்து செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஒரு முறை புரட்சித் தலைவர் ராமாபுரம் இல்லத்தில் அதிகாலை எழுந்த பொழுது முதலமைச்சர் குளியல் அறையில் தண்ணீர் தீர்ந்து விட்டதை கவனித்தார். அருகில் வீட்டு வேலைக்காரர்கள் எவரும் இல்லை. இரவு நேரம் பணிபார்த்து அவருடைய காவல் ஆய்வாளர் தான் அங்கே இருந்தார். முதலமைச்சர் பெல்லை அடித்தவுடன் அவர் வந்து நின்றார். வேறு யாரும் இல்லையா என்று கேட்க, வேறு யாரும் அருகில் இல்லை என்று அவர் சொன்னார். முதலமைச்சர் அவரிடம், தயவு செய்து தண்ணீர் மோட்டரை போட்டு விடுங்கள் என்று 2-3 முறை அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொன்னார். அந்த காவல் ஆய்வாளருக்கு அப்பொழுதும் என்ன சொல்லுகின்றார் என்பது புரியவில்லை. மீண்டும் என்ன என்று கேட்பதற்கு பயந்து கொண்டு அவர் மோட்டாரை போடாமலே டியூட்டி முடிந்தவுடன் வீட்டுக்கு சென்று விட்டார். காலையில் மற்ற வேலைக்காரர்கள் வந்தபின் மோட்டார் போடப்பட்டு முதலமைச்சர் அன்று சற்று தாமதமாக தயாரானார். இந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிய வந்தது. முதலமைச்சர் மிகவும் கோபப்பட்டிருப்பார். அந்த காவல் ஆய்வாளரை தண்டிக்கப் போகிறார் என்று எதிர்பார்த்தோம். எனவே மாலை மீண்டும் டியூட்டிக்கு வரும் அவரை சிறிது முன்னதாகவே வர சொல்லி எப்படியாவது முதலமைச்சரை சந்தித்து மன்னிப்பு கோர சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். அதன்படி அந்த வாய்ப்பும் கிடைத்தது. காவல் ஆய்வாளர் முதலமைச்சரை வணங்கி, மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா, காலையில் நீங்கள் சொன்னது புரியவில்லை, அதனால் தவறு பண்ணிவிட்டேன் என்று கூறினார். உடனே முதலமைச்சர் இல்லை இல்லை என்று வேகமாக கையை அசைத்துவிட்டு, உங்களுக்கு புரியும்படி சொல்ல என்னால் தான் முடியவில்லை என்று அழகாக உண்மையை எடுத்து சொன்னாராம். தன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் துல்லியமாக எடை போட்டு அவற்றை சரி செய்து கொள்வதையும் உயர்த்துவதையுமே தன் வாழ்நாள் முழுவதும் சளைக்காமல் கடைபிடித்தவர் அவர். தன் மீது குறையோ தவறோ இருந்தால் அதனை சிறிதும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்த பண்பையும் கொண்ட உத்தமர் அவர். நான் கண்ட எம்ஜிஆர் இரா. சுந்தரபாண்டியன் இ. ப. நீ.